நீங்கள் நான் டைரக்டா ஆன்சருக்கு வரேன் ரைட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்னென்று இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்குமென்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. எக்ஸாக்ட்லி. So far, Sri Lankan government is not a member organization of our organization. நாங்கள் மேக் பண்ண டிசிஷன் எல்லாம் எங்களோட ட்ரெஷரர் ஆக்ட் பண்ணணும்னா அவர் டைரக்ட் ஆக்ட் பண்ண இல்லை. ஹீ ஹாஸ் அன் எக்ஸ்டர்னல் புக் கீப்பர். இதே 12 பேர் 10 வருஷத்துல இருப்பினமான்னு தெரியாது. யார் என்னென்று டிசைட் பண்ணுறது, யார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் நீங்கள் அக்ரி பண்ண தேவையில்லை. கொஞ்சம் அக்ரி பண்ணாலும் அந்த நல்லதை வச்சுக்கொண்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் எடுத்து இன்னும் ஒரு 2 years 5 years 10 yearsல நாங்கள் இப்போ இம்பாசிபிளாக நிற்கிற விஷயம் பாசிபிளாக வந்தால் எப்படி இருக்கும்? we will all be happy. இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் இல்லை தமிழ் கம்யூனிட்டி சென்டர். இதில் வேறு வேறு ஊர் சேர்ந்த ஆர்கனைசேஷன்ஸ், வேறு கம்யூனிட்டி, இப்போ டிவாயோ ரைட், வேறு தமிழ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர். இவ்வளோ கூட ஆக்கள் இதில் இன்வால்வ் பண்ணிடணுமோ அது பெட்டராக இருக்கும்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் இஸ் ஐயா, நாங்கள் என்ன விஷயம் செய்யல, நாங்கள் வாலண்டியர்ஸ் தானே, எல்லாம் கமிட்டி லெவலில் நடக்கிறது. அப்போ வணக்கம், welcome back to another episode of The Honest Talk, where we talk all things real estate and everything in between. இந்த எபிசோடு நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்க போயின்னு சொன்னால் The Honest Talk தமிழ் என்று சொல்லி உங்களோட ஃபேவரட் பாட்காஸ்ட் ஆப்பில் சர்ச் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தமிழ் ரியல்டர் ஜிடின்னு சொல்லி. இது வந்து செகண்ட் எபிசோட்ஸ் பார்ட் 2 தமிழ் கம்யூனிட்டி சென்டர் பற்றி கதைக்கிறதுக்கு குபேஸ் அண்ணா வந்திருக்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம் தினேஷ். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் தினேஷ். தேங்க்யூ ஸோ மச். என்னென்னா போன எபிசோடில் நீங்கள் உங்களோட ஹிஸ்ட்ரியை சொன்னீங்க, என்னென்று இப்படி இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு இன்வால்வ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தோண்டினேன்னு சொல்லி, ஏன் தமிழ் கம்யூனிட்டி சென்டர்ன்னு சொல்லி இப்படி ஒரு கம்யூனிட்டி சென்டர் இப்போ தற்செயலமாக 2025 கோயிங் ஃபார்வர்ட் அடுத்த ஜெனரேஷனுக்கு முக்கியம்னு சொல்லி கதைச்சிருந்தேன் நீங்கள். ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி நான் இந்த கம்யூனிட்டி சென்டருக்கு பிளட்ஜ் பண்ணக்கு முதல், நானும் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், நானும் இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணுறதுக்கு முதல் ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து பார்த்து கொண்டிருந்த நாங்கள் என்னென்னா எல்லாருக்கும் இப்போ எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், இரவு பகலாக உழைக்கிறோம். அப்போ அந்த காசு கொடுக்க எவ்வளோ முறை நாங்கள் இந்திய தவிர அல்லது ஊரில் ஸ்பெஷலி ரைட் நாங்கள் காசை கொடுத்து ஏமாந்துப்பட்டிருக்கிறோம் ரைட். ஸோ அப்போ நான் இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கும் உங்களோட கணநாளாக கதைச்சிட்டு இப்போ இந்த ஐ கம்யூனிட்டிவேட் ரைட், ஐ ஃபைல் இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லி அப்போ பேர் இப்போ கூடி இந்த இன்பிட்வீன் த எபிசோட் ஒரு கிளையண்டரால் அடிச்சோடு இப்படி நான் எபிசோட் செய்கிறேன். அவர் சொன்னேன் தாங்களும் யோசிக்கிறோம்னு சொல்லி ரைட். இந்த எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ முக்கியம் இந்த கம்யூனிட்டி சென்டர்ண்டு, ஆனால் கொஞ்சம் பயம் இருக்குது ரைட். அப்போ முக்கியமான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எல்லாருக்கும் கேட்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாட்டி இந்த பாட்காஸ்ட்டில் கேட்போம்ண்டு. முதலாவது ஒன்று இப்போ இந்த டைம் லைன் ரைட், கம்யூனிட்டி சென்டர் கட்டுறது இப்போ டிசைட் பண்ணியிருக்கீங்க ரைட், ஒரு கம்யூனிட்டியாக போர்டாக ரைட், ஒரு டைம் லைன் இருக்கு அப்போ இது முடியுமாண்டு? எஸ், இப்போத்தையான் எங்களோட எஸ்டிமேட்ஸில் டைம் லைன் பில்டிங் முடிக்கிறதுக்கு 2028 end of the year or 2029 ஸ்ப்ரிங்குக்கு நாங்கள் முடிச்சு we will be opening this. ஒரு 3-4 இயர்ஸுக்கு இல்லை? எஸ் எஸ். மற்றது இப்போ எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கணும் ரைட். இது வந்து இட்ஸ் அ ரெஜிஸ்டர்ட் சேரிட்டி ரைட். அப்போ அந்த ரெஜிஸ்டர்ட் சேரிட்டிக்கு யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அந்த இப்போ எனக்கு இந்த கிளையண்ட் ராக்கெட்டர் எங்கள் டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் போய் பார்க்கலாமான்னு சொல்லி அதுக்கு இந்த ரீசோர்ஸஸ் உங்களோட வெப்சைட்டில் இருக்கா இல்லது கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்க்கலாமா? கிரேட். we two things, or நீங்கள் சொன்ன மாதிரி we are a charities என்றால் எங்களோட ரெகுலேஷன், எங்களை எப்படி கம்ப்ளையன்ஸ் ரெகுலேஷன் பண்ணுறது ஒரு ஃபார் ப்ராஃபிட் கம்பெனிக்கோ இல்லாட்டி ஈவன் ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனிக்கோ அதுக்கு மேலே ஒரு ஹை ஸ்க்ரூட்டினி இருக்குது. ஏன் அந்த ஹை ஸ்க்ரூட்டினி இருக்குது என்றால், நீங்கள் ஒரு சேரிட்டிக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அது அப் டு 40%, ஈவன் மோர் தென் 40% டேக்ஸ் ரீபேட் யூ கெட் டு சேவ். அப்போ அட்ஸ் அ லாட் ஆஃப் மணி கவர்மெண்ட் பாக்கெட்ல இருந்து போகுது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் $10,000 இப்போ நான் பிளட்ஜ் பண்ணியிருக்கிறேன் ரைட். ஸோ அதில் அந்த ஃபேமிலி பிளட்ஜ் என்று சொல்லி ஒரு குடும்பமாக அல்லது 2-3 பேர் சேர்ந்து $10,000, அதுவும் வந்து நான் நினச்சா 10,000 உடனே தொகையாக கொடுக்கணுமெண்டு அப்படி இல்லை ரைட். 2 வருஷத்துக்கு இடையில் நீங்கள் பிரேக் டவுன் பண்ணலாம். மாதம் கட்டு காசு இருக்குது அல்லது ஒவ்வொரு குவார்டர் ரைட், இல்லாட்டி செமி ஆனுவல் இல்லாட்டி ஆனுவல் ரைட். ஸோ அதில் $4,000 எனக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் ரீபேட்டாக கொடுக்க போயிடும். ஸோ உண்மையாக எங்களோட பாக்கெட்டில் இருந்து போகிறதுன்னு சொன்னால் $6,000 தான் ரைட். ஸோ ஆனால் ஸ்டில் $6,000 $10,000 இஸ் a lot of money ரைட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு கணக்கு ஸ்க்ரூட்னிஸ் இருக்குது ரைட். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்பேரன்சி அண்ட் இருக்குது ரைட். இப்போ அதுதான் ஆக்களுக்கு அந்த ஆர்கனைசேஷன்ஸில் இது ஒன்று வந்து இது உண்மையாக நடக்குமா இல்லை சுற்றி கொண்டு போகணுமான்னு தெரியாது ரைட். அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து
என்னன்னு நீங்க டிரான்ஸ்பேரண்டா இருக்கிறீங்க. இப்ப ஒரு சேரிட்டி என்றால் அது ஆட்டோமேட்டிக்கலி அது ஒரு ட்ரஸ்ட். അതിന്റെ ബാങ്ക് അക്കൗണ്ട്സ് എല്ലാം ட்ரஸ்ட் என்றா என்ன? நான் ஒரு லாயரா இதை சொல்றேன். ஒரு லாயருக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் வேலை அந்த ட்ரஸ்ட் அக்கவுண்ட்டை ப்ளே பண்ணுறது, அதெல்லாம் டிஸ்பார் பண்ணுறது, அதெல்லாம் எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த ட்ரஸ்ட் அக்கவுண்ட் என்றால் அது எந்த காசு இல்லை, அது நான் தொடையிலாது unless I have the right authorization. அப்போ நீங்கள் ஒரு brokerage எங்கட தினேஷ் புரோக்கரேஜ்லயும் உங்களோட சேம் திங். ட்ரஸ்ட் அக்கவுண்ட் இருக்குது, நீங்கள் அதில் உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் பார்க்க நீங்கள் டிசிப்ளின் கொடுக்கணும் அதுக்கு. ஈவன் சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ல இருந்து இப்ப ஃபீஸ் பேங்கிங் ஃபீஸ் கூடி ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ல இருந்து போயிடாது. போயிடலாம், ரைட்? எங்க எக்ஸாக்ட்லி. ஜெனரல் அக்கவுண்ட்ல ஜெனரல் தான் அக்கௌண்ட்டில் போகணும். போகணும். அப்போ அந்த டிசிப்ளின் ஏன் போடுறது என்றால் யூ ஆர் அட் அ வெரி ஹை ஃபிடியூஷியரி டியூட்டி என்றால் நீங்கள் ஒரு ட்ரஸ்டி, இன்னொரு ஆளுக்காண்டி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ அந்த டிசிப்ளின் உங்களுக்கு இருக்கணுமென்று தான் ஹை லெவல் ஆஃப் ஸ்க்ரூட்டனி இருக்கு. ஆமா. இதுக்கு சிஆர்ஏ ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு ஓவர்சீ பண்ணுறதுக்கு. ஒன் அண்ட் மெயின் ரீசன் அவைகளுக்கு என்னென்றால், இப்போ எனக்கு இதுக்குள்ள ஒரு கம்பெனியில் நான் ஒரு கம்பெனிலேருந்து மற்ற கம்பெனிக்கு நான் மூவ் பண்ணலாம். ஐ ஹேவ் செவரல் கம்பெனிஸ். இஃப் ஐ வாண்ட் டு மூவ் ஐ ஹேவ் த ஆப்ஷன். அதை ஒரு தடவை என்ன பிளாக் பண்ணிடலாது. ஆனால் ஒரு சேரிட்டியில் எவ்ரி மூவ் ஹேஸ் டு ஹேவ் லேயர்ஸ். அப்போ அந்த விஷயத்தில் எவ்ரி சேரிட்டி, தமிழ் கம்யூனிட்டி சென்டர் மட்டும் இல்லை, எல்லா சேரிட்டிக்கும் சில ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ் கைட்லைன்ஸ் இருக்குது. அப்போ எங்கட இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ வாண்ட் ஷோ யூ இது ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர். அப்போ இப்போ நான் ஷேர் பண்ணிக்கல, உங்களுக்கு தெரியுது இது ஒரு ஜெனரல் போர்டு அக்கவுண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த போர்டு அக்கவுண்ட் மேனேஜரில் இதுதான் போர்டு. அப்போ நாங்கள் 13 பேர் 12 பேர் இருக்கிறது தான் போர்டு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஓனர்ஸ். இது we have to make a majority decision, எல்லா மேஜர் டிசிஷன். அப்போ ஒரு தனிப்பட்ட நபர் வந்து டிசிஷன் மேக் பண்ணலாது. அது அந்த 13 பீப்புள் தான் ஆத்தரைஸ் கொடுக்கலாம் எங்களோட ட்ரெஷரருக்கு. அப்போ எங்களோட 13 பேரில் ஒரு ஆள் ட்ரெஷரர். அவற்ற ரோல்ஸ் தான் அக்கௌண்ட்ஸை கீப் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது, எனி பேமெண்ட் வந்தால் அதுக்கு ஆத்தரைஸ் பண்ணணும். நாங்கள் சேடி என்று நாங்கள் ஒரு கோட் ரெகுலர் எடுக்கலாது. ஜெனரலி எங்களோட ரூல்ஸ் 2 கோட் 3 கோட் மினிமம் எடுக்கணும். ஏனென்றால் அல்லாட்டிக்கு நான் எந்த டைரக்ட் கம்பெனியை கொடுத்துட்டு இவியல்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது ஒரு கேள்வி ஒன்று வந்தது. இப்போ உதாரணத்துக்கு பெரிய பெரிய இப்போ ஒன்டாரியோவில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி உங்களுக்கு $300,000 கம்யூனிட்டி சென்டருக்கு டொனேட் பண்ணினோம், ரைட்? என்னென்று நீங்கள் மக்களுக்கு கேரண்டி பண்ணுவீங்க அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஒரு ஃபேவரட்டிசமாக உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இப்போ கம்யூனிட்டி சென்டர் பில் பண்ணுறதுக்கு அவைக்கு தான் பிஸ்னஸ் போகாமல் இருக்கிறது என்னென்ன ஸ்டாப் கேப்ஸ் இருக்குது? நீங்கள் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி சொல்கிறீங்க. ஆல்சோ வெரி எங்களை சேரிட்டிக்கு ரெகுலேட்டட், வெரி ரெகுலேட்டட். அதுக்கு முதல் நான் இந்த சார்ட்டை நான் முடிக்கிறேன். I'll go to that one because both related. அப்போ அந்த போர்டு தான் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணாலும் ஆல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ நாங்கள் ஒன்று தப்பாக செஞ்சால் the board individual persons are personally liable to CRA. Personally liable. இப்போ நீங்கள் தினேஷ் ஒரு கோஆப்ரேட் விஷயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் லைபிலிட்டி வராது, கோஆப்ரேஷனுக்கு தான் லைபிலிட்டி வரும். இதில் எனி ஃபைனான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் பர்சனல் லைபிலிட்டி வரும் அந்த சேரிட்டி. அப்போ ஆல் போர்டு டைரக்டர்ஸ் ஹேவ் அ ஹை ஸ்டாண்டர்ட். ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நாங்கள் இந்த அக்கௌண்ட்ஸை எங்களோட சொந்த கணக்கு மாதிரி பார்க்கணும், அது எங்களுக்கு தாண்டி பார்க்கணும். ஏன்னா நாங்கள் இன்னொரு ஆளுக்காண்டி செய்கிற விஷயம் அந்த ஸ்டாண்டர்ட் இன்னும் கூடணுமெண்டு அந்த 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 பெனல்ட்டி போட்டிருக்காங்க பர்சனல் லைபிலிட்டி. ஓகே, இப்போ 13 பேர் இருக்கணும். இது ஒரு முக்கியமான 12 பேர். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இதே 12 பேர் 10 வருஷத்தில் இருப்பினமான்னு தெரியாது. யார் என்னென்று டிசைட் பண்ணுறது யார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கிறேன்னு சொல்லி? கிரேட் கொஸ்டின். இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 10 வருஷத்தில் இருக்கேலாது. எங்களோட பைலாஸ்லேயே ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் மேக்ஸிமம் டேர்ம் இருக்குது, 6 years 7 years 8 years. அதை தாண்டி ஒரு ஆள் இருக்கேலாது. ஏன் எங்களுக்கு ஒரு பிரசிடென்ட், நல்ல பிரசிடென்ட் 8 years இருந்தோன்னா ஈவன் தோ ஹீஸ் அ குட் பிரசிடென்ட் நாங்கள் அவரை சொல்கிறோம். ஈவன் தோ இன்னொரு 4 years இருந்தால் நல்லா இருந்திருக்கோம். ஆனால் நாங்கள் சொல்கிறோம் அந்த சிஸ்டத்துக்கு பேட். அந்த இண்டிவிஜுவல் டைமுக்கு அது நல்லா இருந்தாலும் லாங் டேர்முக்கு அது ஒரு பேட் சிஸ்டம் என்று சொல்லி வேறு தமிழ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ரைட்? வேர் அந்த லீடர்ஷிப் தேர் ஹோல்டிங் ஆன் டு பவர், ரைட்? மற்றது இது வந்து நீங்கள் முதல் சில பேர் லாஸ்ட் எபிசோட் பார்த்துருக்க மாட்டோம். இட்ஸ் நாட் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் இல்லை தமிழ் கம்யூனிட்டி சென்டர். இதில் வேறு ஊர் சேர்ந்த ஆர்கனைசேஷன்ஸ், வேறு கம்யூனிட்டி, இப்போ டிவாயோ, ரைட்,
வேற தமிழ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர். இட்ஸ் நாட் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் இல்ல. எக்ஸாக்ட்லி. யூ செட் தட். அந்த 2 விஷயம், அந்த நாங்கள் ஒரு சேரிட்டியா எங்களுக்கு கனடா ரெகுலேட் பண்றது, எங்களை அது ஒரு கம்ஃபர்ட் லெவல் குடுக்கலாம் மக்களுக்கு. இட்ஸ் நாட் த சேம் அஸ் நான் ப்ராஃபிட் நார்மல் ஆர்கனைசேஷன். 2வது நீங்க சொன்னது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எங்களோட கவர்னன்ஸே நாங்கள் சொல்றோம், we are accountable. நாங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா we are accountable to our members. யார் எங்களோட மெம்பர்ஸ்? All Tamil organizations have the access to be our members. அப்போ இப்போ ஆல்ரெடி we have many organizations எங்களோட மெம்பர்ஸ்ல இருக்கணும். அப்போ அப்படி இருக்கேக்குள்ள we are accountable ultimately to the people. அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக பீப்புள் தான் நான் சர்வ் பண்ணினோம். அப்போ வெதர் யூ யங் ப்ரொஃபஷனல் ஒரு லாயர் ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு ஊர் ஆர்கனைசேஷன், எல்லா செக்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன், எல்லா ஒன் ஆர்கனைசேஷன் இஸ் டச்சிங். அப்போ எல்லா ஆர்கனைசேஷன் சேர்ந்து வந்து ஒரு விஷயமா பற்றி கதை கேட்கல, எங்களோட கம்யூனிட்டியோட ஃபுல் இன்டெலிஜென்ஸ் அதில் இருக்கணும்னு தான் தியரி. ஓகே. அப்போ ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் another layer of protection ஆக்களுக்கு, because we are accountable to them. Our first corporate structure, இந்த எங்களோட charity structure, external bookkeeper இருக்கிறார், internal bookkeeper இருக்கிறோம், third party auditor இருக்கிறோம். அது எல்லாரும் சேர்ந்து தான் has to report to the board and has to give the board authority to make the decisions. அப்போ அந்த ஸ்ட்ரக்சராலே ஒரு பவர்ஃபுல் விஷயம். 2வது நீங்கள் நான் சொன்ன மாதிரி, அது ஒரு பர்சன் கேன் ஸ்டே டூ லாங் தேர், ஒரு லிமிடெட் டைம், ஸோ தட் அவனுடைய பவரை கொடுத்துட்டு they have to move on so that next generation can come and take over. 3வது எங்களோட ஓன் கவர்னன்ஸ். நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், நாங்கள் இன்னொரு ஆர்கனைசேஷனாக இருக்க வேண்டாம். ஆல்ரெடி we have a lot of great organizations doing great work. ஸோ எங்களோட சீனியர் ஆர்கனைசேஷனை பற்றி உங்களுக்கு தெரியாத வேண்டாம். இது பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன். எங்களோட சீனியர்ஸை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி அவையில் வெளியில் கொண்டு போய் அவையில் லீஷர் பண்ணி they give a full. எங்களோட ஊர் ஆர்கனைசேஷன்ஸ் they try to connect back எங்களோட ஊர் ஜெனரேஷன். அப்போ எல்லாரும் இவ்வளோ வேலை செய்யக்குள்ள நாங்கள் என்ன டிசைட் பண்ணிட்டோம்டா, ஒரு தமிழ் கம்யூனிட்டி சென்டரா இது அடுத்த லெவலுக்கு நாங்கள் எங்களோட ஆர்கனைஸ் பண்ணணும்டா, நாங்கள் அவியலை மெம்பர்ஸ் ஆக்கினால் அவியல் மூலமாக எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வரும், அவியல் மூலமாக எங்களுக்கு என்ன ரைட்டான டிசிஷன் மேக் பண்ணணும்னு we will make the decision. அப்போ எல்லா மக்கள் தேவைகள் என்னன்னு சொல்லி எல்லாம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? அது என்ன, அது ஈஸியான வேலை இல்லை தினேஷ். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு brokerage ரன் பண்ணுறீங்க. ஆல் டைப் ஆஃப் பீப்புள் ஆர் இன் திஸ் வேர்ல்ட். எல்லா பீப்புளும் இருக்கும். சில பியூட்டிஃபுல்லாக நல்ல ஹெல்ப் பண்ணுற ஆக்களும் இருக்கும், சில ஆக்கள் ஹெல்ப் பண்ணாமல் சும்மா ஹெர்ட் பண்ணுற ஆக்களும் இருக்கிறோம். அது மாதிரி ஆர்கனைசேஷன்லேயும் ஆல் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கலாம். அப்போ நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு அக்ரி வித் ஒரு நல்ல விஷயம் லாங் டேர்மாக நிற்கணும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இதை நீங்கள் அக்ரி பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரக்சருக்கு அக்ரி பண்ணால் லாங் டேர்மாக அது நிற்கலாம். அப்போ we're saying எல்லா ஆர்கனைசேஷனோட நீங்கள் அக்ரி பண்ண தேவையில்லை, எல்லா ஒப்பீனியனோட நீங்கள் அக்ரி பண்ண, ஆனால் எல்லாரும் டேபிளுக்கு வந்து நீங்கள் கதைக்கணும், எல்லாரும் டேபிள் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் எக்ஜன். அப்போ அந்த ஸ்ட்ரக்சரால் கன பேருக்கு இந்த ஓவர் டைம் அது விளங்குனா people will understand இது ஒரு the structure is the power here, not the people. ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் people are இது குபேஸ் ரன் பண்ண போறாரோ, இது ரமணன் இது ரன் பண்ண போற ஒரு போர்டும் சரி. 3 வருஷத்துக்கு முதல் இருந்த போர்டில் ஒரு ஆள் தான் இப்போ எங்களோட இருக்கிறான், மிச்சம் எல்லாம் நியூ போர்ட் மெம்பர்ஸ் வந்தது. என்னென்ன அந்த போர்ட் மெம்பர்ஸ் யார் டிசைட் பண்ணுறது, லைக் போர்டிங்கா அல்லது என்னென்ன? Yes, so we have now, இதுக்கு முதல் we didn't have members. அந்த 4 month மட்டும் மெம்பர்ஸ் இல்லை. போன வருஷம் we had the first AGM where we had 55 plus organizations. அவியல் AGMக்கு வந்து அவியல் vote பண்ணது directors. there's a process, ஒரு nomination committee வெட் பண்ணி எல்லாம் ஸ்லேட் கொடுத்தோன்னா அவ vote பண்ணுறது. ஆனால் மெம்பர்ஸ் தான் vote பண்ணுறது, என்னோட ஆர்கனைசேஷன். அப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தமிழ் ரியல்டர் அசோசியேஷன் என்று சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் நான் வந்து உங்கள் தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு ஒரு மெம்பராக வரலாம். Absolutely. ஓகே. ஸோ we would encourage that. அதை அப்படியே என்கரேஜ் பண்ணால் தான் ஒவ்வொரு செக்மெண்ட் உங்களோட கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேஷன் வரும். அதான் இப்போ இது வந்து நீங்கள் போன முறைன்னு சொன்னீங்க, எல்லா தமிழாக்களும் யூர் வெல்கமிங், ரைட்? ஒரு செக்குலர், ரைட், மதம், ரைட், இப்போ தமிழ்நாட்டு தமிழ் மக்கள், ரைட், தமிழ்கள தமிழ் மக்கள், ரைட், மலையாள தமிழ் மக்கள், மலேசியாவில் இருக்கிறதா எல்லாரும் யூர் வெல்கம், ரைட்? இப்போ எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குறோம், ரைட்? இது வந்து இன்றைக்கு இப்போ அடுத்த 5 வருஷம் இல்லை, நாங்கள் அந்த கதை கேட்க இது அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும்னு சொல்லி தான் விரும்புகிறீங்க. எல்லாரும் அதை தான் விரும்புகிறோம்.
ஸோ எக்ஸாக்ட்லி யா. மற்றது ஸோ இப்போ அந்த கம்யூனிட்டி ஸோ நாங்கள் வி டாக்ட் அபவுட் அந்த ஆர்கனைசேஷன் ரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட வெப்சைட்டில் இருக்குது. ஐ நோ உங்களோட வெப்சைட்டில் அந்த டிரான்ஸ்பேரன்சி ரைட் ஒன்றும் எஸ் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறது தான் ஆட்கள் விரும்பினோம் ரைட். எஸ் ஸோ அது அந்த டிரான்ஸ்பேரன்சி எங்கே பார்க்கலாம்? எக்ஸாக்ட்லி. இப்போ நான் திருப்பி ஷேர் பண்ணுறேன். இந்த வெப்சைட் எங்களோட வெப்சைட்டை ஷேர் பண்ணேன். எங்களுக்கு நாங்கள் ஒரு சேரிட்டியே ஹை ஸ்டாண்டர்ட் அதிண்ட மினிமம் நாங்கள் மீட் பண்ணுறோம். பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் எங்களோட பப்ளிக் ஃபைனான்சஸ் எல்லாம் ஆனுவலாக நாங்கள் ஆடிட் பண்ணி செய்யணும்னு நாங்கள் அந்த லெவலில் நாங்கள் மீட் பண்ணுறோம். அதை தாண்டி நாங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களோட கம்யூனிட்டியில் கணக்கு டிஸ்ட்ரஸ்ட் இருக்குன்றது. நீங்கள் சொன்ன மாதிரி வாட்ஸ் ஒன் வே டு பாஸ் டிஸ்ட்ரஸ்ட் இஸ் டிரான்ஸ்பேரன்சி. அப்போ நாங்கள் ஓவர் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதில் எங்களோட வெப்சைட்டுக்கு போய் ரீசோர்ஸஸ் ஒன்று இருக்குது. we have that document library. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் bylaws and என்னென்ன லாஸ் நாங்கள் abound by, ஃபைனான்ஷியல்ஸ் என்னென்ன ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம், கவர்னன்ஸ் டாக்குமெண்ட்ஸ், எங்களோட மீட்டிங் மினிட்ஸ் எல்லா மீட்டிங் மினிட்ஸும் நாங்கள் மெனி டிசிஷன்ஸ் எடுக்கல நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுறாங்க. எல்லா ஸ்டடீஸ் நாங்கள் ஏன் சில டிசிஷன்ஸ் எடுத்து நாங்கள் ஆடிட்டோரியம் நாங்கள் ஏன் கட்ட போகிறோம், அது என்ன சைஸ் கட்ட போகிறோம், அதை மாதிரியே எல்லா ஸ்டடீஸ் நாங்கள் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் செய்யணும். அப்போ எனிதிங் எங்களுக்கு அக்சஸ் இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். இதுக்கு மேலே ஒரு டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்றால் யூ கேன் இமெயில் அஸ் ரைட் ஹியர் ஆன் த கான்டாக்ட் அஸ், stay informed and email us and we will get you any documents. எங்களுக்கு transparency தான் முக்கியம். First of all you have to understand இந்த இவ்வளவு காலமா இது நடந்தது எல்லாரும் volunteers. அதான் அடுத்த கேள்வி. No full time staff இதுல இருக்கணும். No, எல்லாம் volunteers. Going forward the board of directors is a volunteer position. Board of directors is a volunteer position. Going forward ஐயா இப்ப ப்ராஜெக்ட் முன்னுக்கு போனால் we have to hire ஒரு கேப்பபிள் ஹையர் பண்ணி இதெல்லாம் ஒரு இந்த போர்ட் அண்ட் வாலண்டியர், நாட் ஜஸ்ட் வாலண்டியர்ஸ், போர்டில் வெளியில் இருக்கிற சில வாலண்டியர்ஸ் ஜஸ்ட் அஸ் பவர்ஃபுல் அஸ் த போர்டு எங்களை சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வாலண்டியர்ஸை வச்சு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். யூ நீட் கமிட்மெண்ட், யூ நீட் நல்ல குவாலிட்டியான டேலண்ட்டை அட்ராக்ட் பண்ணணும் அடுத்த ஸ்டெப்புக்கு. ஸோ வி வில் ஹையர் ஸ்டாஃப் hopefully by this year we're moving forward so that we can. ஆனா இவ்வளவு காலமா வாலண்டியர்ஸ் இருந்தா, நான் ஏன் அதை வாலண்டியர்ஸ் என்று சொன்னால் இந்த எல்லா வாலண்டியர்ஸும் do very hard work, ஆனால் we are volunteers. அப்போ சில அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்ஸ் இருக்கலாம், சில கம்யூனிகேஷன் கேப்ஸ் இருக்கலாம், சில விஷயம் நீங்கள் விரும்பினாத விஷயம் அது இன்னும் செய்யலைன்னு கேட்கலாம். all that is right because everybody is volunteers. அப்போ இந்த procurement process ரைட், முதலே காரணம் இப்போ பில்டிங் ஹையரிங் ரைட், அது என்னென்று ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பேரன்ஸாக இருக்குமெண்டு என்னென்று மக்கள் நம்பலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இப்போ தன் சன் அண்ட் லாக்கோ ரைட் ஆர்டிஓ தெரிஞ்ச ஆக்கண்ட கம்பெனிஸுக்கோ அல்லது ஒரு ஒரு ஹிடன் கம்பெனிக்குள்ள அந்த ஃபண்ட்ஸ் போகாதுன்னு சொல்லி. கிரேட் கொஸ்டின் ஐயா. இப்போ நான் திருப்பி இந்த வெப்சைட் ஷேர் பண்ணுறேன். இதில் ப்ராஜெக்ட் பேஜ் வந்து இருக்குது. அப்போ இந்த ப்ராஜெக்ட் பேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா எங்களோட ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் குயிக்காக அப்டேட்ஸ் வருது, இன்க்ளூடிங் ஃபண்டிங். இதில் எங்களோட டீம் ஆஃப் கன்சல்டன்ட்ஸ் இருக்குது. இதுதான் எங்களோட ப்ரொஃபஷனல்ஸ் நாங்கள் ஹையர் பண்ணி அவங்களோட அட்வைஸை தான் எக்ஸ்பர்டீஸை தான் பெறோம். அதில் Turner Townsend international firm is a project manager. இந்த architects and எல்லா கான்செப்ட் இவையில வச்சு தான் நாங்கள் ஒரு bidding process செய்வோம். End of this year, early next year, end of 2026 or maybe early 2027 நாங்கள் ஒரு bidding process செய்வோம். அந்த bidding process ஒரு formalized bidding process. நாங்கள் என்னென்ன work வேணும் அது ஹையர் பண்ணிக்கல யார் தேவைன்னு எங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர், இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் மேனேஜர், அவர் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ப்ரொபோசல்ஸ் மூலமாக வெட் பண்ணி அவர் தான் டாப் 3-4 எங்களுக்கு தருவார். அந்த டாப் 3-4 வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம் யாரை ஹையர் பண்ணுறது. அப்போ we've already had this point. இப்போ இந்த கொஸ்டினை நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நாங்கள் பார்த்தால், நீ ஒரு நல்ல கேப்பபிள் பர்சன் எங்களுக்கு டொனேஷன் தரார். எங்களுக்கு ஒரு யார்ட் ஒர்க் தேவை. யார்ட் ஒர்க் செய்கிறதுக்கு நாங்கள் 5 கம்பெனியை ஹையர் பண்ணலாம். அதில் ஒரு தமிழ் கம்பெனி இருக்கிறார், அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவரும் சொல்கிறார் இது தமிழ் ப்ராஜெக்ட் தானே, நான் ஆல்சோ ஒரு டொனேஷன் தரேன், நீங்கள் ப்ராஜெக்டை எனக்கு தாங்க சொல்லக்குள்ள நாங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதான் கனபேட்ட வழியும் வெரி ரைட். அப்போ பட் வி ஹேவ் டு டூ எல்லாம் நாங்கள் ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சால் மேக்ஸ் இட் ஈஸி. அப்போ we have to have an open and transparent bidding process. யார் வந்தது, என்னென்ன கோட்ஸ், என்னென்ன சர்வீசஸ், மார்க்கெட் ரேட். அப்போ அந்த தமிழால்
மற்ற ஆக்கள் மார்க்கெட் ரேட் அண்ட் மேட்ச் பண்ணால் இட்ஸ் அ ஃபேர் குவாட். ஆமா. அவர் அதுக்கும் பார்க்க டபுள் மடங்கு சார்ஜ் பண்ணிட்டு பேருந்து அதில் 3000 கொடுத்தார் என்றால் தட்ஸ் ராங். அப்போ ஃபர்ஸ்ட் we have to compare all the pricing and the market rate, number one. Number two, we have to compare experience. இப்போ அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த கம்யூனிட்டி சென்டர் ப்ராஜெக்டை வச்சு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தேனாண்டா ஹிஸ் மார்க்கெட் ரேட் சேம் as அதர் பீப்புள். ஆனால் மற்ற ஆக்களுக்கு கண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கம்யூனிட்டி சென்டர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பில் பண்ணுறதென்றால் we can hold him in the same regard. ஏனென்றால் அப்போ இந்த இந்த ப்ராசஸே எங்களுக்கு ஒரு பப்ளிக் டெண்டர் ஒரு சிட்டி ப்ராசஸ் மாதிரி தான் நாங்கள் செய்வோம். எங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜரை வச்சுக்கொண்டு அவர் தான் எல்லாத்தையும் ப்ரொப்போசல் போட்டு அந்த ப்ரொப்போசலில் ஜஸ்டிஃபை பண்ணணும். இது இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு கோட் அனுப்புகிறோம், யூ ஹேவ் டு ஜஸ்டிஃபை. எங்களுக்கு ஒரு ஸ்கோப்பிங் ப்ராசஸ் இருக்குது. அப்போ அந்த ப்ராசஸால் அகேன் நான் எல்லா யாரும் இதை ஒரு இண்டிவிஜுவலாக யோசிக்கல, கோ பேக் டு த ப்ராசஸ். அப்போ எங்களோட ப்ராசஸால் நாங்கள் ஒரு பிடிங் ப்ராசஸால் எல்லாம் ஓப்பனாக இருக்கும், எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த கோயிங் பேக் டு தட் சேம் பாயிண்ட், அந்த 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 கான்ட்ராக்டர் தமிழ் கான்ட்ராக்டர் எண்ட் ஃப்ரெண்ட், ஆனால் மார்க்கெட் ரேட் கொடுக்குறார் அண்ட் ஆல்சோ அவர் டொனேஷன் கொடுக்குறார் என்றால் ஈக்குவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்றால் who would you hire? If it's all things equal, தமிழாக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு. எக்ஸாக்ட்லி. Right, so அப்போ that will be the decision process. Okay. அப்போ நாங்கள் தமிழாக்களை ஹையர் பண்ணிக்கல, அவர் much less experience, much more price, அதெல்லாம் நாங்கள் we have a public tender process which we can be accessed by our people. அப்போ ஓப்பனாக வச்சு இட்ஸ் லைக் ஒரு wound இருக்கேக்கல சன்லைட் போட்டால் அந்த wound ஹீல் பண்ணும். அதை மாதிரி தான் going back to your point, we're going to try to keep all our process open. ஏன்னா இல்லாட்டபடியும் மக்களை அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட். ஸோ இதில் இப்போ இந்த ட்ரெஷரர் ரைட் ஹேஸ் த ஆக்சஸ் டு த ஃபண்ட்ஸ் ரைட். அந்த ட்ரெஷரர் மிஸ்டேக் விடாமல் ஒரு ஃப்ராட் நடக்காமல் தவிர்க்கிறதுக்கு என்ன ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்குது? Great question, ஐயா. Very important question too. Very very question. இது ரெண்டு விஷயம். ஒன்று டிசிசியை பற்றி சொல்கிறேன். நான் டிசிசியை பற்றி சொல்கிறேன் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர், குட் ப்ராக்டிசஸ். உங்களோட பிஸ்னஸில் குட் ப்ராக்டிசஸ் இருக்குது தானே, அது மாதிரி சேரிட்டிக்கும் குட் ப்ராக்டிசஸ் இருக்குது. அப்போ திருப்பி நான் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கலாம். திருப்பி நான் இந்த போர்ட் வர்சஸ் ட்ரெஷரர் வர்சஸ் எக்ஸ்டர்னல் புக் கீப்பர் வர்சஸ் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர், நான் இதை பற்றி தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு நான் சொல்கிறேன். we have the board in the middle who makes all the decision. எல்லா டிசிஷன் நாங்கள் தான் செய்யணும், ட்ரெஷரர் மேக் பண்ணலாது. அந்த ட்ரெஷரர் நாங்கள் மேக் பண்ண டிசிஷன் எல்லாம் எங்களோட ட்ரெஷரர் ஆக்ட் பண்ணணும்னா அவர் டைரக்ட் ஆக்ட் பண்ணல. ஹீ ஹேஸ் an external bookkeeper. ஓகே. அந்த எக்ஸ்டர்னல் புக் கீப்பர் இஸ் a grand total big company. ஓகே. அதான் பிக் கம்பெனி. அப்போ அவர் மூலமாக தான் எங்களோட புக் கீப்பிங்கை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம், ஒரு எக்ஸ்டர்னல் கம்பெனி. அப்போ அந்த எக்ஸ்டர்னல் கம்பெனி என்ன ரீகன்சைலிங் பிரச்சனை, மந்த்லி ரீகன்சைலிங் இப்படி நாங்கள் அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ரீகன்சைலிங்கும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஜஸ்ட் ரெகுலர் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். அப்போ அந்த புக் கீப்பர் தான் ட்ரெஷரோட ஒர்க் பண்ணுறோம். ட்ரெஷரோட தான் போய் இதெல்லாம் செய்கிறது இல்லை, அந்த எக்ஸ்டர்னல் புக் கீப்பர் தான் எங்களுக்கு ஆடிட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்டர்னல் புக் கீப்பரோடு தான் எவ்ரி இயர் எங்களோட எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் அந்த ரீகன்சைல் பண்ணுறவர் அண்ட் எங்களுக்கு ஒரு பப்ளிக் ரிப்போர்ட் கொடுக்குறார் ஃபார் த போர்ட். அந்த போர்டு அதை வச்சு தான் நாங்கள் எங்களோட மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுறோம் நாங்கள். அப்போ பிகாஸ் தேர் சச் அ ப்ராசஸ் ஆஃப் இனஃப் செக் அண்ட் பேலன்ஸ், ஒரு 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 ட்ரெஷரர் போய் இதை தான் ஆல்ரெடி தன்னோட சேர்ந்து 1-2 பேர் இதை டேக் அட்வான்டேஜ் பண்ணுறது வெரி ஹார்ட். ஐம் நாட் சேயிங் இம்பாசிபிள், ஆனால் வெரி ஹார்ட். என்றால் செக் அண்ட் பேலன்ஸ் அப்படி செஞ்சுட்டா என்றால் யூ ஆல்சோ நோ தட் சேரிட்டிஸ் ஹேவ் பர்சனல் லைபிலிட்டி ஃபார் தட். அப்போ அதுக்கும் இருக்குது. அப்போ ஸோ தேர்ஸ் ஒரு செக் அண்ட் பேலன்ஸில் உண்மையாக இந்த பிஸ்னஸை என்ன ஃப்ராட் பண்ணுறது ஈஸியர் தென் ஒரு சேரிட்டியை ஃப்ராட் பண்ணுறது, பிகாஸ் ஸோ மெனி லேயர்ஸ். அதான். ஓகே. அடுத்த கேள்வி, இப்போ தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரைட். அதை பற்றி இருக்க விளங்கப்படுத்துங்க. இப்போ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட் ரைட், முனிசிபாலிட்டி என்னென்ன டொனேஷன்ஸ் தரணும், எவ்வளவு டொனேஷன் அந்த ஒரு சர்டின் கோல்ஸ் நாங்கள் மீட் பண்ண வேண்டி இருக்கு ரைட். நாங்கள் சொல்லிக்க தமிழ் கம்யூனிட்டி சென்டர் ரைட், என்ன கோல்ஸ் ரிமைனிங் இருக்குது, அப்போ அதை பற்றி இருக்க விளங்கப்படுத்துறீங்களா? ஸோ கிரேட் பாயிண்ட். இப்போ நாங்கள் இது இந்த ஹிஸ்ட்ரி நான் குயிக்காக சொல்கிறேன். நாங்கள் 2009 பேர்ந்து 2-3 ஆர்கனைசேஷன்ஸ் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் கட்டணும்னு விளங்கிட்டேன். ஜாப்பனீஸ் கம்யூனிட்டி சென்டர் இருக்குது, ஆர்மேனியன் கம்யூனிட்டி சென்டர் இருக்குது, சைனீஸ் கம்யூனிட்டி சென்டர் இருக்குது. கன பேர் எங்களுக்கு ஜாப்பனீஸ் எல்லாரும் எங்களுக்கும் பார்க்க சனத்தொகையிலையும் ஈவன் எக்கனாமிக் பவர்லையும் குறைவாக இருந்தால் they all have a community center, we don't. அப்போ எங்களுக்கு ஒரு 10 இயர்ஸாக இது செய்யணும், 15 இயர்ஸாக செய்யணும்னு இருந்தது. ஈவன் என் நேபர் போர்ச்சுகீஸ் ரைட், அவருக்கு இதை பற்றி அந்த இரவு வீட்டை லேட் ஆகிடுது உங்களோட கதைச்சிட்டு. அப்போ சொன்னார் இன்னும் டேஸ் லேட் ஆகும். அப்போ நான் இப்படி ஒரு தமிழ் அவர் ஷாக்ட்.
ரைட். இல்ல யூ கைஸ் ஆர் பவர் ஹவுஸ்ன்னு தான் எனக்கு சொன்னார். யூ ஆர் பவர் ஹவுஸ் இன் அவர் இப்ப மார்க்கெட்ல இருக்க தமிழ் பிசினஸஸ் ரைட். ஆஃப் கோர்ஸ் இன்னும் உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சென்டர் இல்லையான்னு என்ன இல்லையான்னு கேட்டார். கேட்டிருக்கேன். ரைட். ஸோ எக்ஸாக்ட்லி. விச் இஸ் அண்ட் உண்மையா இப்போ துவங்கி இருக்கலாம். ஆனா அந்த டைம்ல எல்லா பொலிட்டிஷியன் சொன்னா அவைகளுக்கு விளங்கி நாங்க உண்டா இல்லையாண்டு. ஆம். அப்ப சில பொலிட்டிஷியன் ஜான் டோரி கொஞ்சம் ஆக்கள் சொன்னது, நீங்கள் ஒண்டா வந்து சேர்ந்தா தான் நாங்கள் இந்த ஃபண்டிங் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டிங் எடுத்து தரலாம். இல்லைன்னா கஷ்டம். அப்ப அது செய்யறதுக்கே 2019 வந்தது. ஒரு 10 இயர்ஸா ஒரு தரம் ஒண்டா வந்து செய்யறதுக்கு ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டியோ மனசோ இன்னும் they ஓகே. didn't have the opportunity. 2009ல சில ஆக்கள் கமிட்டி ஆக்கள் ஒண்டா கொண்டு வந்து சேர்த்தது. என்சிசிடி, சிடிசி அண்ட் சேம்பர் ஒரு ஆர்கனைசேஷன் அவியலோட கொஞ்சம் ஆக்கள் சேர்ந்து தான் இந்த கமிட்டியை துவங்கினது. அதை துவங்கிக்கல எங்களுக்கு காசு இல்லை. $40-50 மில்லியன் ப்ராஜெக்டை எங்கள்கிட்ட காசு இல்லை. அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிக்கல எங்களோட அந்த ஃபர்ஸ்ட் டீம் டிட் அமேசிங் ஜாப். இது ஒரு ஒரு ட்ரீம்ல இருந்து ரியாலிட்டியாக கொண்டு வரதுக்கு அந்த கவர்மெண்ட் ஃபண்டிங் அப்ளை பண்ணிக்கல. எங்களோட கவர்மெண்ட் ஃபண்டிங் ப்ரொவின்ஷியல் ஃபெடரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் $27 மில்லியன். அந்த ஃபண்டிங் எங்கேருந்து வந்தாண்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் எங்களுக்கு அந்த ஃபண்டிங் தந்தது என்றால் ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலையே லோக்காலிட்டிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன ரோட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த சிட்டி. அப்போ ஒரு கம்யூனிட்டி சென்டர் ஒரு ஃபெசிலிட்டி தானே. அப்போ அவியல் இது ஒரு பப்ளிக் வேலையை நாங்கள் ஒரு தமிழ் கம்யூனிட்டி சென்டர் செய்ய போகிறோம், நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணி செய்கிறோம், நீங்களும் காசு போடுங்க நாங்களும் காசு போடுவோம்னு ஒரு ப்ரொப்போசலை போட்டு அது அப்ரூவ் பண்ணது. வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் நாங்கள் தெரியணும் என்றால் வேறு கம்யூனிட்டிஸும் அப்ளை பண்ணது, தமிழ் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங்கில் இருந்து காசு கொடுத்தது. ஏன் அப்படி? ஐ டோன்ட் நோ டைரக்ட்லி ஐயா, பட் எனக்கு எந்த ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுவேன்டா, ஒன்று வி ஹேட் லக். எங்களுக்கு மேஜர் லெவலில் கேரி ஃபெடரல் லெவல்லையும் விஜய் ப்ரொவின்ஷியல் லெவல்லையும் ரெண்டு பேரும் மினிஸ்ட்ரி லெவலில் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு தந்தது. நம்பர் ஒன் அதோட டைமிங், லக் டைமிங். ப்ளஸ் ஜான் டோரி மேயரில் இருந்தவன். ஜான் டோரி ஒரு அன்அஃபிஷியல் தமிழ் பர்சன். லெட் மீ டெல் யூ, ஜான் டோரி ஒரு ஃபவுண்டிங் ஃபேமிலியாக கமிட் பண்ணிட்டார். அவர் இஸ் நாட் ஜஸ்ட் ஓன்லி ஒரு இது சப்போர்ட் பண்ணாரு, அவரும் இது செய்யணும். அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் சொன்ன பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எங்களுக்குள்ள நாங்கள் அடிபடுறோம் இதண்டு ஜெக்கிறோம், ஆனால் வெளியிலிருந்து அப்படி ஒட்டு தரும் எல்லாரும் தமிழ் ஆக்கள் பவர்ஃபுல் கம்யூனிட்டி இப்போ சொல்லினா இவ்வளவு ஒரு 40 வருஷத்துல இவ்வளவு growth ஒரு கம்யூனிட்டிக்கு இருக்குன்னு சொன்னா we should be proud of it. ரைட். இதை நானும் நீங்களும் கதை கேட்க அந்த முதன்மை கதை கேட்கதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த தமிழ் எங்களோட கலாச்சாரம் அதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு இது இப்படி ஒரு இடம் உண்டு கட்டாயம் எங்களுக்கு தேவை. இட்ஸ் லைக் ஒரு சென்ட்ரல் ஹப்பா. கட்டாயம், எக்ஸாக்ட்லி. அண்ட் ஜான் டோரி எங்கே போனாலும் அவரே சொல்லுவார், எங்கே போனாலும் எல்லா கம்யூனிட்டியும் அவனுக்கு தெரியும், அவன் ஒரு குட் எல்லாரோட இன்டராக்ட் பண்ணுறாள். அப்போ அவர் சொல்லுவார், தான் ஜூவிஷ் கெட் டுகெதர்ஸுக்கு போனாலே சொல்லுவாராம், தமிழ் கம்யூனிட்டி மாதிரி ஒரு அடுத்த ஜெனரேஷனை வளர்க்குறதுல ஒரு தரம் இல்லைன்னு போய் சொல்ற. எக்ஸாக்ட்லி. அப்ப அவர் சொல்றார், we are a very powerful community. அவர் விளங்க. அப்ப அவர் தான் இது நடுவோ இப்ப இருந்தும் அவர் he is supporting us. அப்ப அப்படி ஒரு நடக்கல. நீங்கள் ஏன் என்று கேட்டா, I feel they have the confidence for our community. தமிழ் கம்யூனிட்டி ஒன்று எடுத்தால் அதை எடுத்து முடிப்பினம் என்று அவளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அப்போ அவையில் ஃபண்டிங் அலோகேட் பண்ணிட்டு கன ப்ராஜெக்ட்ஸ் ஃபண்டிங் அலோகேட் பண்ணிட்டு பேருந்து முடிக்காமல் அந்த ஃபண்டிங் திருப்பி கவர்மெண்ட்டுக்கு போகும். அது கவர்மெண்ட்டுக்கும் ஃபெயில், அந்த காசு எடுத்த அவைகளுக்கும் ஃபெயில். அப்போ அப்படி நடக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டுக்கும் ஆசை தானே. அப்போ தே வாண்ட் டு கிவ் அண்ட் டு அ கான்ஃபிடென்ட் ப்ராஜெக்ட். அண்ட் இன் தி ஒப்பீனியன் தே ஃபீல் த தமிழ் கம்யூனிட்டி இஸ் அ கான்ஃபிடென்ட் ப்ராஜெக்ட் நினச்சி எங்களுக்கு அதை அலோகேட் பண்ணது. அப்போ அதை வச்சு தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போனாங்கள். என்னென்றால் we need to raise money from the community. ஏன் கவர்மெண்ட் காசு காணாதா? கவர்மெண்ட் காசு காணாது. ஆனால் கவர்மெண்ட் காசே இட்ஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட். கவர்மெண்ட் காசு அவையில் ஒரு காலம் நான் ஒரு காலம் they rarely give like that. Okay. Our government is always many times a rebate program. Our rebate program என்றால் நீங்கள் $1 ஸ்பெண்ட் பண்ணுங்க, $1 ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்னட்ட காட்டுங்க நீங்கள் ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணீங்களேன்னு. ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், நான் 70 cents rebate உங்களுக்கு தரேன். ஓகே. அதுதான் நாங்கள் முதல் ஆஸ் அ கம்யூனிட்டி நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்களும் ஒரு ஸ்டேக் ஹோல்டராக நாங்களும் இன்வெஸ்டடாக இருக்கிறோம். எங்களோட காசை கம்யூனிட்டியாக போடுறோம், பேருந்து எங்களுக்கு மிச்ச காசை தாங்க இல்லை ரீபேட் தாங்க உண்டு. எக்ஸாக்ட்லி. அப்போ நாங்கள் 70 cents $1 ஸ்பெண்ட் பண்ணால் 70 cents எடுக்கணும் என்றால் $27 million நாங்கள் ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணணும்னா நாங்கள் $42 million ப்ராஜெக்ட் ஒன்று கட்டணும். அப்போ அந்த 42 $15 million நாங்கள் கொண்டு வரணும். and we can activate $27 million from the government. இப்போ இந்த ஃபேமிலி பிளட்ஜ் நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஜான் டோரி லைக் பேர் எனக்கு தெரிஞ்ச ஆக்களே கொடுத்துருக்குறோம். ரைட்.
ஆம், இப்போ அவ்வளோ செய்து எவ்வளவு டாலர்ஸுக்கு இப்போ கரண்ட்டாக ரைட் பிளட்ஜ் பண்ணியிருக்கிறோம். அந்த டீட்டெயில்ஸ் எங்கே போய் பார்க்குறது? கிரேட். நான் திருப்பி எங்களோட வெப்சைட்டை நான் லோட் பண்ணுறேன். அந்த வெப்சைட்டில் இது ஹோம் பேஜில் நீங்கள் போனாண்டாலே நீங்கள் சில குவிக் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் என்றால் எங்களோட டெட்லைன் எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுது, எவ்வளோ டேஸ் லெஃப்ட், எங்களோட 2 மேஜர் கேம்பெயின். நான் அந்த 2 மேஜர் கேம்பெயினை பற்றியும் இது சொல்கிறேன். கீழே போனீங்கள் என்றால் எங்களோட இப்போ அப்டேட்டட் ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அப்டேட்டட் எவ்ரி வீக். அகைன் நாங்கள் வாலண்டியர்ஸ். அப்போ எவ்ரி வீக் நாங்கள் அப்டேட் பண்ணி போடுறதுக்கு ஒரு 1 வீக் செல்லும். அப்போ நீங்கள் இப்போ பார்க்குற நவுன் 1 வீக் கிட்ட இருக்கலாம். ஓகே. அப்போ இப்போ எங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா யூ சி வி ஆர் ஓவர் 8.7 மில்லியன் ஆஃப் பிளேஜஸ் வந்துட்டு. ஓகே. அப்போ 8.7 out of the 15 மில்லியன் வந்துட்டு. ஐ திங்க் லாஸ்ட் வீக் 7 something 6.7ல இருந்தது. நாங்கள் இப்போ அதை சம் ஆஃப் திஸ் நாங்கள் ரீகன்சைல் பண்ணி கொண்டிருந்தாங்க. சம் ஆஃப் இட் இப்போ ரீகன்சைலிங். ப்ளஸ் இப்போ அதில் நான் இப்போ சொல்லலாது, ஐ மீன் ஒஃபிஷியலாக சொல்லலாது. ஆனால் ஸ்டில் ஓவர் மில்லியன் அண்ட் ஹாஃப் பைப்லைனில் வந்து கொண்டு இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக்கை தாண்டோன்னே இது ஒரு 10 மில்லியனை தாண்டறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ அதில் ரெண்டு ப்ராஜெக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி 2 ப்ராஜெக்ட் யாரும் எப்பண்டாலும் இது இந்த ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ண போயினோம்னா எப்பண்டாலும் போய் வெப்சைட்டில் 1 டைம் டொனேஷன் போடலாம். ஓகே. சும்மா any amount $20, $100, $1,000 whatever they want. எல்லாரும் 10,000 தான் போடணும் இல்ல. ஒன்றும் போட தேவை. நீங்கள் விரும்பி இதை சப்போர்ட் பண்ண போறீங்களா நீங்கள் உங்களோட காசை நீங்கள் போடலாம் எனி டைம். எவ்வளவு உடனே போட்ட உடனே we will give you a tax receipt. அப்போ நீங்கள் போட்டதுக்கு if you are making average money you will get 40% back. ரைட். இப்போ நான் மற்றது இந்த இப்போ அந்த ஃபேமிலி பிளட்ஜ்ன்னு சொல்லிக்க நீங்கள் ஒன்று எனக்கு சொன்னீங்க இட்ஸ் வெரி மீனிங்ஃபுல். இட்ஸ் நாட் அபவுட் அந்த ரெக்கக்னிஷன் அண்ட் இல்லை. ஆனால் இப்போ எந்த புள்ளிகள் இப்போ நாங்கள் பிளட்ஜ் பண்ணுறோம். அப்போ அவள் போய் யூஸ் பண்ணிக்க சொல்லலாம் இந்த மாதிரி இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் இதில் இன்வால்வ் ரைட். இந்த எங்களோட ஃபேமிலி நேம் இதில் இருக்குன்னு சொல்லி ரைட். ஸோ அதுக்கு அல்லது இப்போ நீங்கள் ஒரு 2-3 பேர் அல்லது 4-5 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். ஆனால் $10,000 ஒரு தொகலாக கொடுக்க தேவையில்லை. உடனே லம்சமாக கொடுக்க தேவையில்லை ரைட். நீங்கள் பிரித்து கொடுக்கலாம் ரைட் 2 இயர்ஸுக்கு. எக்ஸாக்ட்லி. அப்போ நான் 2 கேம்பெயினை நான் திருப்பி சொல்கிறேன். எங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் 2 கேம்பெயினை தான் பார்ப்பீங்க. அகைன் நீங்கள் எவ்வளோ காசும் எப்போ கொடுக்கலாம். ஆனால் 2 கேம்பெயின் நாங்களே இந்த 2 கேம்பெயின் செய்யணும்னா நாங்களே என்ன திருப்பி கொடுக்கலாம். டாக்ஸி கொடுக்குறோம், அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை தாண்டி நாங்களும் ஒன்று செய்யணும் தானே திருப்பி வந்து செஞ்சு தான் இந்த 2 கேம்பெயினை நாங்கள் போட்டாங்க. பை அ பிரிக் கேம்பெயின் என்றால் அது ஒரு சிம்பிள் கேம்பெயின். ஒரு எல்லாரும் ஒரு பிரிக்கை வாங்கி தாங்க டொனேட் பண்ணுங்க என்று சொல்கிறோம். அப்போ அதென்றால் $100 10 மாதத்துக்கு நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் நீங்கள் செட் பண்ணி போடலாம். டோட்டல் $1,000. அதுக்கு உங்களுக்கு $400 டாக்ஸ் ரிசீட் திருப்பி கிடைக்கும். அப்போ உங்களோட பாக்கெட்ல இருந்து $600 or $60 a month. ஓகே. அந்த பை அ பிரிக் கேம்பெயினுக்கு நாங்கள் என்ன திருப்பி தரோம்? ஒன்று யூல் பி ரெக்கக்னைஸ்ட். உங்களோட இது வெப்சைட்டில் போதும். இப்போ இந்த இவென்ச்சுவலி நாங்கள் எங்களோட ஆன்சைட்டில் நாங்கள் ஒரு புக்கோ ஒரு ஒரு கொலாஜ் ஒன்று செய்ய போகிறோம் எல்லா டோனர்ஸுக்கும். 2வது விஷயம் தான் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த பை அ பிரிக் கேம்பெயினுக்கு நாங்கள் உங்களோட ஃபேமிலி ஸ்டோரியை நாங்கள் கேப்சர் பண்ண போகிறோம். இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட். இது நாங்கள் டோனர்ஸுக்கு நாங்கள் கொடுக்கல என்றாலும் இது ஒரு தமிழ் கம்யூனிட்டி சென்டர் ஃபியூச்சர் ப்ராஜெக்டாக வரணும். அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் ஆஃப் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் என்னது? சர்வீஸ் த பீப்புள், ஆனால் ஆல்சோ ப்ரிசர்வ் அண்ட் யூட்டிலைஸ் தமிழ் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறது ஒரு விஷயம், எடுத்து மெமரியில் போடுறது ஒரு விஷயம். ஆனால் மெமரி காணாத உங்களுக்கு தெரிந்தான ஒரு நாலேஜை பாய்க்கணும்னா யூ ஹேவ் டு அப்ளை இட். அப்போ அந்த அப்ளிகேஷன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நாங்கள் எப்படி போகிறோம்னு தான் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ப்ரிசர்விங் ஸ்டோரி நாங்கள் எங்களோட ஹிஸ்ட்ரியை நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும். அப்போ தமிழ் ஹிஸ்ட்ரியை ப்ரிசர்வ் பண்ணணும் என்றால் அது என்னத்தை ப்ரிசர்வ் பண்ணணும்? உங்களோட ஹிஸ்ட்ரி, உங்களோட பேரண்ட்ஸுடைய ஹிஸ்ட்ரி. இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கனடாவில் ஊரில் விட்டு அந்த கஷ்டத்தில் வந்து போகிற விட்டு இங்கே ஜெர்மனிக்கு போயோ ஃப்ரான்ஸுக்கு போயோ ரெஃப்யூஜியாக வந்து இங்கே கஷ்டப்பட்டு ரெஸ்டாரண்ட்லேயோ குக்கையோ எல்லாம் வேலை செஞ்சு ஒரு டாப் ஆஃப் த கம்யூனிட்டி கனடாவில் நாங்கள் வந்து செய்கிறது. அது எல்லாட்ட இண்டிவிஜுவல் ஹிஸ்ட்ரியும் எங்களோட கலெக்டிவ் ஹிஸ்ட்ரியும் சேர்த்து தான். அப்போ அந்த இண்டிவிஜுவல் ஹிஸ்ட்ரியை கேப்சர் பண்ணணுமெண்டு நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம், கேப்சரிங் யுவர் ஃபவுண்டிங் ஃபேமிலி ஸ்டோரி. அப்போ நீங்கள் ஒரு பிரிக் வாங்கினா, நாட் $10,000 பிரிக் வாங்கினாலே நாங்கள் என்ன செய்வோம்டா, பிஃபோர் த பில்டிங் இஸ் பில்ட் உங்களோட ஸ்டோரி, உங்களோட வேர்ட்ஸில் இருந்து உங்களோட அம்மா ஒரு ஸ்டோரி சொல்லுவா, அப்பா ஒரு ஸ்டோரி, அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி நாங்கள் எங்களோட தமிழ் கம்யூனிட்டி சென்டர் ஆர்கைவில் போடுவோம். அப்போ டிஜிட்டலி தினேஷ் உங்களோட புள்ளைகள் இதோ இந்த கம்யூனிட்டி சென்டரோட இன்ட்ராக்ட் பண்ண போயினா, மேபி ஒரு சம்மர் கேம்புக்கு போயினா, மேபி ஒரு தமிழ் கிளாஸுக்கு போயினா, மேபி ஒரு மென்டர்ஷிப்புக்காண்டி போயினா,
எப்பண்டாலும் போய்க்கல தே வாண்ட் டு நோ அபவுட் தி ஹிஸ்டரி. அவள் போய் ஆர்கைவ்லயோ பார்த்து அவன் ஃபேமிலி ஸ்டோரி ஆர்கைவ் இது எங்கட ஃபேமிலி ஸ்டோரி ஸ்டோரி. கனெக்ஷன் இருக்குமென்று தெரியும். எல்லாருக்கும் தங்களோட ஒரிஜின் ஸ்டோரி என்னன்னு விரும்புவேன். ஆமா. அந்த ஒரிஜின் ஸ்டோரி ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த நாட்டுக்கு வந்ததானே. கூடுதலா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ட நெய்பர்ஸ் பழைய வீட்டு நெய்பர்ஸ் அந்த இட்டாலியன்ஸ் ரைட் அவையோட கதை கேட்க அவை சொல்லுவினோம் என்னென்று வந்த நாங்கள்னு சொல்லி ரைட். ஹாலிஃபேக்ஸுக்கு போயிருந்தேன். அங்கே ஹாலிஃபேக்ஸில் அந்த இமிக்ரெண்ட் மியூசியம் இருக்கு ரைட். எஸ் அப்போ என்னென்று ஆக்கள் வந்தோம். ஸோ இட்ஸ் ப்ரெசர்வேஷன் தான் நாங்கள் முதல்ல சில கல்ச்சர் நாங்கள் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் ப்ரிசர்வ் பண்ணணும் ரைட். எங்களோட ஹிஸ்ட்ரியை நாங்கள் மறக்கக்கூடாது ரைட். இப்படி தான் வந்த நாங்கள் அதில் கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கணும் ரைட். ஈவன் நன்மை தீன்மை ரைட். உதாரணத்துக்கு இப்போ ஜூவிஷ் ஆக்கள் நீங்கள் எங்கே போனாலும் அவை இந்த ஹாலகாஸ்ட்டை ஏன் திருப்பி திருப்பி ஹாலகாஸ்ட் மெமோரியல் எந்த நாட்டில் போனாலும் எந்த சிட்டிக்கு எங்கள் சிட்டிக்கு போனாலும் ஜூவிஷ் ஆக்கள் இருந்தால் அங்கே ஒரு ஹாலகாஸ்ட் மெமோரியல் இருக்குது ரைட். அதே மாதிரி அவை இந்த கம்யூனிட்டி சென்டர்ஸ் அதுகள்லையும் இருக்கிறது ரைட். ஏனென்றால் அவை அந்த ஹிஸ்ட்ரியை ப்ரிசர்வ் பண்ணி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போயிடும் ரைட். ஸோ ஆனால் வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரபியன் கல்ச்சர் வந்து பெருசாக இல்லை இப்போ ரைட். அந்த கூலியானாக்கள் கூலி பீப்புள் ரைட். அவைன்ற கல்ச்சர் அப்படியே போயிட்டுது ஏனெண்டா அவைன்ற லாங்குவேஜுக்கும் கல்ச்சருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. எக்ஸாக்ட்லி. நீங்கள் சொல்லல அவன் ஹார்ட் ப்ரைட் இல்லையண்டு அவளுக்கு கணக்கு ப்ரைட் இருந்தது. ஆனால் இன்ஸ்டிடியூஷன் அந்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் அவள் செய்யலாத அது தானாக போயிட்டு. ஸோ இட்ஸ் நாட் இப்போ நாங்கள் தமிழாக்கள் இவ்வளோ ப்ரைடாக இருக்கிறோம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறோம்ண்டு இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் த ஃபீலிங். அது அடுத்த ஜெனரேஷனை தாண்டதுக்கு வி நீட் த இன்ஸ்டிடியூஷன். அப்போ அந்த ப்ரிசர்வ் பண்ணி ஒரு ஆர்கைவில் வச்சு அதை கனெக்ட் பண்ணுறது அதான் அந்த ஃபர்ஸ்ட் பயோ பிரிக். அது ஒரு நல்ல கேம்பெயின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு பிரிக்கை வாங்கணும். ஏன் எல்லாரும் ஒரு பிரிக்கை வாங்கணும்? எல்லாரும் தங்களோட ஸ்டோரியை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி ஆர்கைவில் போட்டு கலெக்டிவ் ஸ்டோரியை நாங்கள் வச்சிருக்கணும். அது எப்படி நாங்கள் ஒரு 10,000 ஸ்டோரிஸை எடுத்தோம்னால் எங்களோட அந்த ஊரை பற்றி அந்த ஊரை பற்றி எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் தெரியும். எல்லா விஷயத்துக்கும் வி வில் கெட் ஒரு ஆர்கைவ் ஆஃப் நாலேஜ். அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் தான் இந்த பயோ பிரிக் கேம்பெயின் நாங்கள் செய்கிறோம். ஓகே. ரெண்டாவது ஃபவுண்டிங் ஃபேமிலி. ஃபவுண்டிங் ஃபேமிலின்னா இட்ஸ் நாட் எவ்ரிபடி கேன் டூ. ஒரு 10 பேரில் 1-2 பேர் தான் இந்த ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டியை செய்யலாம். அது we are asking for $10,000 over 2 years payment plan. அப்போ அதனால் about $400 a month நீங்கள் பே பண்ணணும். அது நீங்கள் மட்டும் பே பண்ண தேவையில்லை. இப்போ நான் ஒரு 4 siblings இருக்கிறேன். நானும் 3 brothers. நாங்கள் ஈச் 100 செஞ்சால் நாங்கள் எங்களோட ஃபேமிலி பேருக்குள்ள நாங்கள் செய்யலாம். அப்போ அப்படின்னு we are saying to divide. இப்போ நீங்கள் உங்களுக்கு 4 siblings இல்லை உங்களுக்கு 2 siblings தான் இருந்தால் நீங்கள் உங்களோட கசின்ஸை போய் கேட்டுட்டு உங்களோட கிராண்ட்பான்ற பேரில் செய்யலாம். அப்போ அப்படியும் செய்யலாம். இப்போ எங்களோட கசின்ஸ் 8 பேர் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் அப்பா அம்மாண்ட பேர்லையும் பிரதர்ஸோட சேர்ந்து செய்கிறேன். நான் எங்கள் கசின்ஸோட 8 பேர் 10 பேர் செஞ்சு 1000 கொடுத்து நாங்கள் எங்கள் அம்மாண்ட அம்மா அப்பாண்ட பேர்லையும் செய்கிறோம். ஏன்னா திஸ் ஷுட் பி பார்ட் ஆஃப் எவ்ரிபடிஸ் ஹிஸ்ட்ரி. அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட ஃபேமிலி ஸ்டோரியை நாங்கள் கேப்சர் பண்ணலாம். பிரிக் மாதிரி ஃபேமிலி ஸ்டோரியை கேப்சர் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் நாங்கள் எங்களோட ஃபேமிலி நேமை இந்த வாலில் நாங்கள் கம்யூனிட்டி சென்டர் வாலில் போடலாம். அதோட சின்ன உண்மையாக நாங்கள் ரெக்கக்னிஷனுக்காண்டி இது சொல்லலை. சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ரெக்கக்னிஷனோ இல்லையா. இது உண்மையாக ஒரு 2 ஜெனரேஷனை பற்றி யோசிச்சிங்கள் என்றால் நாங்கள் இந்த கம்யூனிட்டி சென்டருக்குள்ளே வாக் பண்ணிக்கல அந்த எல்லா ஃபவுண்டிங் ஃபேமிலி ஸ்டோரிஸும் சரவுண்ட் பண்ணி தான் நீங்கள் உள்ளுக்கு போகணும். அப்போ ஆல்மோஸ்ட் லைக் இந்த நாங்கள் போனோன்னு we are still reminding people of the people இவியல் தான் எங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனை செட்டப் பண்ணு இந்த ஃபவுண்டிங் ஃபேமிலிஸுக்கு அந்த ரெக்கக்னிஷனை கொடுக்கும். 10,000 above. இப்போ நீங்கள் கூட கொடுத்தீங்க 100,000 200 சிலாக்கள் மில்லியனை பிளச் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெக்கக்னிஷன் ஒரு ரூமோ அதை இந்த பேரில் போகலாம். ஆனால் பேசிக் நாங்கள் இந்த ஃபவுண்டிங் ஃபேமிலி என்னாச்சுன்னா ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலிஸ் ஒரு 500 ஃபேமிலிஸ் 600 ஃபேமிலிஸ் 1000 ஃபேமிலிஸ் சேர்ந்து இது கட்டினு தான் நாங்கள் இந்த ஃபவுண்டிங் ஃபேமிலி கேம்பெயினை ரன் பண்ணுறோம். உண்மையாக என்னுடைய ஒப்பீனியனில் தினேஷ் இப்படி ஆக்கள் இந்த டைம் இல்லை. ஒரு எங்களுக்கு தமிழ் ஆக்களில் ஒரு ட்ரஸ்ட் இல்லை. தமிழ் ஆக்கள்னு சொல்ல மாட்டேன். இந்த ஒரு பொதுவாக இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரஸ்ட் இல்லை. ஒரு ஹிஸ்ட்ரி நெகட்டிவ் பெயின் நல்ல பெயினான ஹிஸ்ட்ரி எங்களுக்கு இருக்குது. அதோட எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு வெரி டஃப் டைம்ஸ். நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற வெரி டஃப்பான டைம். இந்த டைமில் இல்லை நாங்கள் அதை தாண்டி போய் நாங்கள் என்ன செய்யணும்னு இருக்கிற அந்த மைண்ட் செட் அது ஈஸியாக எல்லாருக்கும் வராது. அப்போ அந்த வார ஆக்கில் நாங்கள் எங்கள் லீடர்ஸ் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஃபவுண்டிங் ஃபேமிலிஸ் உண்மையாக ஒரு லீடர்ஸ் மாதிரி தான் பார்க்கணும். அது எல்லாரும் செய்யலாம். பட் த பீப்புள் ஹூ டூ இட் வி வெல்கம் அண்ட் வி தேங்க் எல்லாருக்கும் அந்த சப்போர்ட் தந்ததுக்கு.
கொஞ்சம் கம்யூனிட்டி சென்டர பற்றி இப்ப நீங்க கொஞ்சம் டச் பாயிண்ட்ஸ் பண்ணினீங்கள். என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகுது எங்கட தமிழ் கம்யூனிட்டிக்கு இதால? கன நன்மைகள் இருக்குமையா. பட் லெட் மீ ஷோ இட் த்ரூ உங்களோட ஸ்டோரி. இப்ப உங்களுக்கு ஒரு புள்ள பிறக்க போகுது. ஓகே. ஓகே. ஒரு உங்கள மேபி நீங்க அத தாண்டிட்டீங்க. இல்ல. மேபி ஒரு 10 வருஷத்துல, 15 வருஷத்துல, 20 வருஷத்துல உங்களோட புள்ளைக்கு ஒரு புள்ள பிறக்க போகுது. ஓ! அந்த பாயிண்ட் தேய்ப்பேன். ஒரு 15 இயர்ஸ் தானே இது ஒரு மெச்சூர் பண்ணி இதுன்ற பவர் உண்மையா போய் சேரும். ஓகே. அப்ப உங்களோட புள்ளைக்கு ஒரு புள்ள பிறக்கைக்குள்ள அந்த கம்யூனிட்டி சென்டர் உண்மையா சக்சஸ்ஃபுல் என்றால், அந்த கம்யூனிட்டி சென்டர் தாங்களா இல்ல, இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷனோட சேர்ந்து அவியல் திங்க் பண்ணணும். ஒரு புள்ள புறந்து மட்டும் அந்த எப்படி நாங்கள் அந்த புள்ளைய ஸ்ட்ராங் ஆக்கலாம். ஓகே. அத மட்டும் யோசிச்சோம்ண்டாலேயே இத நாங்கள் செய்யலாம். ஏனென்றா இது ஒரு லேண்ட். இந்த லேண்டுக்குள்ள நாங்கள் எங்க இந்த பில்டிங் லேண்ட் அண்ட் பில்டிங் சும்மா ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் தான். அதுக்குள்ள நாங்கள் எங்க அட்டென்ஷன் குடுக்குறோமோ, எப்படி அட்டென்ஷன் குடுக்குறோமோ, எப்படி புரோகிராமிங் குடுக்குறோமோ, என்ன வேல்யூ சிஸ்டம் நாங்கள் இதுல முக்கியத்த குடுக்குறோமோ, அத வச்சு நாங்கள் என்னத்தையும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ திங்க் அபவுட் நாங்க சீனியர்ஸை ஹெல்ப் பண்ணலாம், யங் ஃபேமிலிஸை ஹெல்ப் பண்ணலாம், டீனேஜர்ஸை எல்லாரையும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஹவ் வி ஹேவ் டு திங்க் அபவுட் இட். ஒரு லைஃபை ஃபுல்லா எப்படி நாங்க ஹெல்ப் பண்ணலாம்னு யோசிக்கிறோம். அப்ப ஒரு புள்ள பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அம்மாவோட, அப்பாவோட இங்க வந்து அந்த அந்த கிட்ஸ் கேம்ஸ் இருக்கு. ஆமாம். அந்த பிள்ளைகளுக்கு கதைக்க வைக்கிறது, நடக்க வைக்கிறது. அந்த விஷயத்திலே நாங்கள் மற்ற அம்மாமாரோட தமிழ் விஷயத்த நாங்கள் எப்படி அவையில ஊட்டலாம்ன்ட்டு ஒரு சும்மா ஒரு லேர்னிங் செஷன் 1 வீக், 1 மந்த் அதுக்கு அப்படி ஒரு கேம்ப் செய்யலாம். அப்ப அந்த நாட் ஜஸ்ட் கிட்ஸ் அந்த அம்மா பேரண்ட்ஸுக்கு. மேரும் ஒரு கனெக்ஷன் வரும் அது தமிழ சுத்தி. ஓகே. ஆமாம். பேருந்து அந்த கிட் வளர்ந்து ஒரு 7 வயசுல இருந்து 13 வயசு மட்டும் இந்த சம்மருக்கு வரலாம் ஒரு கேம்ப் செய்யறதுக்கு, தமிழ் கேம்ப். ஏன்டா இப்ப வந்து வெளியில எங்கட பிள்ளைகள் கேம்புக்கு போனா இங்கிலீஷ் கேம்புக்கு இங்கிலீஷ் தான், ரைட்? கேம்புக்கு போயிடும். ஆனா ஆல்ரெடி எங்கட தமிழ் சில ப்ரோகிராம் நல்ல கேம்ப் இப்ப இருக்குது. செய்றாங்க. ஆமாம். இப்ப குட் இருக்கு, குட் ரைட்? பீப்பிள். ஆனா அதே மாதிரி என்ட பழைய பாஸ் ஒரு ஆள் ஜூயிஷ், ரைட்? அவர் ஜூயிஷ் கேம்புக்கு தான் விடுறவர். எஸ், தன்ட பிள்ளைகள, எஸ், ரைட்? எஸ். இரண்டாவது வேல்யூ சிஸ்டம் குடுக்கலாம். நாங்க இன்னும் பவர் குடுக்கலாம். வி ஹேவ் எங்களோட தமிழ் ஹிஸ்டரி இஸ் பவர்ஃபுல் ஹிஸ்டரி. இப்ப ஆமாம். எங்கள்ட்ட ஒரு பவர்ஃபுல் ஹிஸ்டரி இல்லையென்றால், நாங்க இவ்வளவு ஹார்டா வொர்க் பண்ண தேவையில்ல. ஆனா இப்படி ஒரு பவர்ஃபுல் ஹிஸ்டரி இருக்கக்குள்ள வி ஹேவ் டு மேக் ஷூர் அது அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும். சேரணும்னு. அப்ப ஓகே. அப்ப தமிழ் கேம்புக்கு போய் மற்ற தமிழ் புள்ளைகளோட ஒரு தமிழ் விஷயத்துல மேபி ஒரு ஆத்திச்சூடி, மேபி ஒரு திருக்குறள் சில விஷயத்த அந்த உங்களோட வேல்யூபிளான விஷயத்த ஊட்டலாம். அது அந்த ஏஜ்ல. பேருந்து 13 வயசுலேருந்து 17 வயசு உங்களுக்கு தெரியும். அது டேஞ்சரஸ் வெரி ஏஜ். டேஞ்சரஸ். ஆமாம். அது இன்ஃப்ளூயன்ஸ், மைண்ட் செட் எல்லாம் போறது விஷயம். ஒரு கிரிட்டிக்கல் ஏஜ். கிரிட்டிக்கல் ஏஜ் உண்டு. அப்ப அந்த டைம்ல நாங்க ஒரு கம்யூனிட்டி சென்டர் ஹப்பா வந்துரும். எல்லாரும் ஒரு ஜட்ஜ்மென்ட் இல்லாத விஷயம். அப்ப அந்த இடத்துல அந்த ஏஜ் ஆனாக்கள் அங்க வந்து பாஸ்கெட்பால் விளையாடி கொஞ்சம் வயசான ஆக்களோட கனெக்ஷன் குடுத்தால், அதான் கண்டாக்ட் செஞ்சது. நாங்க முதல் கண்டாக்ட பத்தி போன எபிசோட்ல கதைச்சினாங்கள். கண்டாக்ட் செஞ்ச பவரே அதுதான். அவைகள் என்ன செஞ்சது? சின்ன புள்ளையில எடுத்து அதுக்கு முதல் நீ இது செய்யாத தப்புன்னு எல்லாரும் பேசின விஷயம். ஆமாம். அவைகள் எடுத்து இல்ல ஓகே நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்ன்ற ஒரு அன்பா அந்த ஏஜ்ல கொண்டு போய் சேர்க்கணும். பேருந்து கரெக்ட். அவே நீங்க ஒரு ஸ்டோரின்னு சொன்னீங்க. லைக் இஸ்லாம். பட் அவ பேருந்து ஒரு லீடரா வளர்ந்து பேருந்து அவ அடுத்த ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷனுக்கு உதவி கொடுக்கணும். செய்வினான். எக்ஸாக்ட்லி. பேருந்து ஓகே. பேருந்து நாங்க நல்லா போய் சேர்த்துட்டோம். 17 வயசு அவன் நல்லா படிச்சு யுனிவர்சிட்டி போயிட்டான். ஓகே. யுனிவர்சிட்டி போயிட்டு திருப்பி விரைவினம் தானே. திருப்பி விரைவில இப்ப ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவை. அப்ப அந்த மென்டர்ஷிப். மென்டர்ஷிப் தேவை. அப்ப எங்களுக்கு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்ரெடி தமிழ் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன், டிஒய்ஓ, சிடிஒய்னு ஆர்கனைசேஷன் இருக்கு. அப்ப அவையில கோஆர்டினேட் பண்ணி இந்த யங் ஆளுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லீடர்ஷிப் ஹெல்ப் குடுக்கலாம். பேருந்து அதை வளர்ந்தேக்கல ஃபேமிலி விரைக்கல அந்த ஃபேமிலி வேல்யூ சிஸ்டம் நாங்கள் இன்னும் ஃபுல்லாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணல. அது என்ன ஃபேமிலி வேல்யூஸ் எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் ரெண்டா என்ன அது மதம் ரிலிஜன் எப்படி அதுக்குள்ளே ப்ளே பண்ணணும். எல்லா ரிலிஜனை நாங்கள் வெளியில் தள்ளணுமா இல்லாட்டிக்கு உள்ளே கொண்டு வரணுமா, எல்லா ரிலிஜனையும் நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த திங்கிங் நாங்கள் ஒரு டிசைட் பண்ணணும். அதில் பேருந்து வளர்ந்த ஐயா ஒரு சீனியர் சிட்டிசன் ஆனோடனே என்ன அது ஒரு பெரிய விஷயம். ஆமா. எங்களோட சீனியர்ஸுக்கு நாங்கள் ஒழுங்கா ஹெல்ப் பண்றோமோ இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஐவ் சீன் வெரி பேட் சிச்சுவேஷன்ஸ். சீனியர்ஸுக்கு ஹெல்ப் இல்லாம இருக்கிற விஷயம். ஈவன் எங்கட ஆஃபீஸ்ல கூட ஒரு அக்கா வெரி மச் இன்வால்வ் இன் சீனியர்ஸ். அவவே சொல்லுவா பெரிய ஃபண்டிங் இல்ல. மற்றது லொகேஷன், ரைட்? ஒரு இவென்ட் செய்ய போயணும்னு சொன்னா ஆக்கள்ட்ட போய் கெஞ்சணும், ரைட்? உங்களோட காண்டோ இதை ரெண்ட் பண்ணலாமா அல்லது இது அப்படி ஒரு சென்ட்ரல் பிளேஸ் இல்லத்தான் உண்மையா. அப்போ நாங்கள் ஜஸ்ட் இது நாங்கள் ஒஃபிஷியலாக கதைக்கிற விஷயம் இல்லை. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி சிட்டியோட இந்த லேண்ட்லேயே நாங்கள் ஒரு தமிழ் ரிட்டையர்மெண்ட் ஹோம் போடுறதுக்கு ஆல்ரெடி தே ஆர் கிவிங் அஸ் த தம்ஸ் அப். அப்போ நாங்கள் விரும்பினால் இந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம் இதிலேயே போடலாம்.
தமிழ் கம்யூனிட்டி சென்டரா இல்லை, இண்டிபெண்டண்டாக அந்த லேண்டே ஒர்க் பண்ணாங்க. அங்கே இங்கே ஒரு சீனியர் ஹோம் இருந்தால் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கும் என்றால், அந்த இருக்கிற சீனியர்ஸ் தான் லைஃப் ஃபோர்ஸாக வருவினம் கம்யூனிட்டி சென்டருக்கு. ஆமாம். வாலண்டியரிசம், கேம்ஸ், இது இவனுங்கிற ஹிஸ்டரிய பத்தி படிப்பிக்கிறது, ரைட்? படிக்கிறதுக்கு அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வந்தா. இப்போ அப்படியோட சீனியர்ஸ் அந்த இடத்துல ஃபுல் பெர்மனெண்ட்டாக இருப்பினோம்னா நாங்கள் வேறு என்ன செய்யலாம்? ஒரு நர்சரி வந்து கொண்டு வரலாம். இமேஜின் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நர்சரி இருக்குது. ஆனால் அது நாட் ஓன்லி நர்சரி விஷயம், ஒரு ஆனால் தே ஆல்சோ டீச் தமிழ் என்றால் எல்லா தமிழ் பேரண்ட்ஸும் போடுவீங்க அந்த ஆமாம். பிரிவில். அப்போ அப்படி ஒரு அந்த லேயர்ஸ் விரைக்குள்ள நாங்கள் 2-3 லேயர்ஸ் ஆல்ரெடி இருந்தால் எவ்ரி லேயர் நாங்கள் அதுக்கு மேலே போடக்குள்ள அது ஃபுல் இன்டகிரேட்டடாக ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இப்போ லெட்ஸ் சே ஒரு ஆள் கிராஜுவேட் பண்ணி ஸ்கூலில் இப்போ வாரலுக்கு போயிட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரையினம் ஒரு பிஸ்னஸ் தொடங்க போயினோம் என்றால், ரைட், என்ன இண்டஸ்ட்ரின்னு சொன்னாலும் ஒரு இன்குபேட்டரை செட்டப் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ரைட்? எக்ஸாக்ட்லி, அல்லாட்டி எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன், இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறேன், நான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்வோம்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்டை ஒரே ஹப்பில் 50 ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸாக இருக்கிறோம்னு சொன்னால் இன்னொரு ஆர்கனைசேஷன் அதை வடிவாக எடுத்து கொண்டு போயிடும்னு சொல்லிக்க நாங்கள் we can work together or Exactly. அந்த ப்ராஜெக்டை இன்னும் மற்ற ஆர்கனைசேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு கொலாபரேஷன் இருக்கும், ரைட்? Collaboration இருக்கும் ஐயா. இப்போ தனித்தனியாக இல்லாமல் இது ஒரு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டிக்கு தேவை என்று சொன்னால் we do it as a community together. எக்ஸாக்ட்லி. அந்த ஹப் நீங்கள் சொன்ன ஹப் தான். இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு பிஸ்னஸுக்கு டிவிZோட இன்குபேட்டர் இருக்குது, சேம்பர் இன்குபேட்டர் விஷயம் செய்கிறது, சிடிபிஏ செய்கிறது. அப்போ ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை நாங்கள் ஒரு ஹப்பாக ஆக்களுக்கு இது இருக்குது எங்களோட கம்யூனிட்டியில், நீ இங்கே போன்னு சொல்கிறதே பெரிய விஷயம். அப்போ ஒரு ஆள் இதை தேடி விதைக்கல, இது ஒரு ஹப்பாக மாறுறது அதுண்ட பவர் தானே ஒரு விஷயம். ஒரு எல்லாரும் இதை நம்பி விரையக்குள்ள அந்த ஆக்கள் நல்லா அட்மினிஸ்டர் பண்ணால் you could spread the power so long. இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் சொல்லிட்டோம், ஓகே, இப்போ கெனடியன் கவர்மெண்ட், த ஃபெடரல் கவர்மெண்ட், முனிசிபல், ரைட், ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ஸ் ஆல் இன்வால்வ், ரைட்? என்னென்று ஃபாரின் கவர்மெண்ட், இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் நடந்திருக்கு, சில மக்களின் தேவை என்னவோன்று தேவை என்னென்று தெரியாமல் சில ஆர்கனைசேஷன்ஸ் ஃபாரின் கவர்மெண்டோட இன்வால்வ் பண்ணியிருக்கணும், ரைட்? என்னென்று நீங்கள் மக்களுக்கு கேரண்டி பண்ணுவீங்க ஃபாரின் கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காதுன்னு சொல்லி? Great question. Okay. Number one answer is we are charity. அப்போ நாங்களோட சேரியாக இருந்தால் எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணால், let's talk about financial commitments. Financial commitments that has to be disclosed. எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு we have to be disclosed, especially if it's a charity. நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. இப்போ நான் டைரக்டா ஆன்சருக்கு வரேன், ரைட்? ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்னென்று இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கும்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. Exactly. So far, Sri Lankan government is not a member organization of our organization. That number one. எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஆல்வேஸ் எங்களோட மெம்பர் ஆர்கனைசேஷனை தான் இருக்கணுமென்ற ஒரு கல்ச்சரை நாங்கள் க்ரியேட் பண்ணணும். அதை தாண்டி அந்த பேக் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸை பற்றி நீங்கள் கழிச்சிங்களேன்டா, பேக் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நான் குபேஸ் நெடுவம் ஸ்ரீலங்காவுக்கு போகிறான், அவன் ஸ்ரீலங்கா கவர்மெண்டோட ஒரு கனெக்ஷன் இருக்குது, அவன் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் குவாய்ட்டாக கொண்டு வந்து இதுக்குள்ளே போட போகிறான்னு சொல்லுவோமே, அதோட ஒரு சினேரியோ இருக்குன்னு சொல்லுவோமே. அதை இப்படி நாங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் இருக்கணும். ஓகே, குபேஸ் பவர்ஃபுல், அவன் டே அண்ட் நைட் இதில் கஷ்டப்படுறான், அவன் ஒன்று புஷ் பண்ணால் மேபி ஆக்கள் கேட்பினா பண்ணி இருக்கலாம். ஆனால் தினேஷ், நீங்கள் அங்கே இருந்து நீங்களும் ஒரு டொரண்டோ ஒரு ரியல் எஸ்டேட் ஆர்கனைசேஷன் அப்படி துவங்கி நீங்களும் ஒரு மெம்பர் ஆர்கனைசேஷன் இருந்தால், நான் தனியாக செய்யலை தானே, ஐ ஹேவ் டு ப்ரெசென்ட் டு த போர்ட். ஒரு விஷயம் நடக்கணும் என்றால் அப்போ நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கல, உங்களுக்கு தெரியும், நீங்களும் ஒரு போர்டிங் மெம்பர். நான் எவ்வளோ ஒர்க் கொடுக்குறோம், நான் எவ்வளோ காசு கொடுக்குறேனோ, ஐ ஹேவ் ஒன் போர்ட், ஒரு ஆர்கனைசேஷனாக உங்களுக்கும் ஒரு போர்ட். அப்போ நீங்கள் அதில் உள்வாங்கினீங்கன்னா நீங்கள் விடுவீங்களா? நான் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டில் முன்னுக்கு போகல, விட மாட்டீங்க என்றால். ஆனால் நான் மட்டும்தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் டிசிஷன் மேக்கிங் என்றால் நான் செய்வேன். மற்ற ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஆள் தான். இதுக்கு the structure is democratic. ஒரு தலைமைத்தனம் இல்லை, ஒரு லீடர்ஷிப் இல்லை. நான் கொண்டு வரலாம். ஆனால் மேஜர் இஷ்யூஸுக்கு நாங்கள் இந்த குரூப்பில், நான் ஓன்லி தமிழ் கம்யூனிட்டி சென்டர் டினேஷ், வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், எங்களை தாண்டி இது தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு இது நல்லா இருக்கும் என்ன, நாங்கள் எல்லாரையும் சேர்த்து தான் செய்கிறோம். இது நாங்கள் எங்களை தாண்டி நார்மலாக எனி ஆர்கனைசேஷன், எல்லா ஆர்கனைசேஷனும் இப்படி இல்லையே. மோஸ்ட் ஆர்கனைசேஷன் நான் ஒரு 1-2-3 தலைமையில் ஒரு மெம்பர்ஸை வச்சுக்கொண்டு தே டூ இட். அது அப்படி ஆர்கனைசேஷன். இப்போ நாங்கள் சில ஆர்கனைசேஷன் நாட் இனஃப் தமிழாக்களுக்காண்டி செய்யணுமோ, இல்லாட்டி சம் பீப்புள் ஆர் டூயிங் த ராங் வே என்று சொல்கிற விஷயம், அதை ஏன் நாங்கள் திங்க் பண்ணுறோம் என்றால்,
we disagree with them. In the அவைக்கு approach, we disagree. ஆனா அதுல என்ன நடக்குதுன்னா, இப்ப நான் என்ட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளையண்ட்ஸோட கதைச்சு இப்படி இத பத்தி கதை கேட்க, Oh, அவை டிஸ்அக்ரி பண்ணிக்க சில பேர் வந்து தேர் ஸ்டேயிங் அவே. staying away. ரைட். ஓகே. இவரோட நான் டிஸ்அக்ரீமெண்ட் ரைட். அவை இருக்கிற அப்ப நான் உள்ளுக்குள்ள போமாட்டேன். அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, கம் டு த ஃப்ரண்ட் ரைட். நீங்களும் ஒரு அதுல டேபிள்ல இருந்து ரைட். அத அப்படி என்று சொன்னா தான் தவிர்க்கலாம். இப்போ ஒரு ஆள் ஒரு ஃப்ராட் நடக்காமல் அல்லது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸ்டர்னல் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்கிறது தவிர்க்கிறேன்னு சொன்னா, நீங்களும் ஆக்டிவ் மெம்பரா ஆக்டிவ் வரணும். மெம்பரா வாங்கோ. இப்ப நாங்கள் தமிழ் லோயர்ஸ் அசோசியேஷன் இருக்கணும், ஊர் ஆர்கனைசேஷன் இருக்கணும், சீனியர்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கணும். எல்லாரும் voting members இருந்தா அந்த voting members விடுவேணுமா? இல்ல என்ன ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் விடுறதுக்கு நோ வே. அது அந்த அப்ப ஆனா அவையில் எல்லாம் மெம்பர்ஸா இருந்துட்டு மீட்டிங் போகாமல் ஓகே இது வேண்டாம் அவங்களுக்கு இது கம்யூனிட்டி சென்டர் வேண்டாம்னு பின்வாங்கினா ஒரு ஆள் வந்து அதுக்குள்ள முழுவு போகலாம். நீங்களும் இது எந்த ப்ராஜெக்ட் என்ன நடந்தால் நானும் பே டென்ஷன் பண்ண போறேன்னு நீங்க பே டென்ஷன் பண்ணால் இந்த ஸ்ட்ரக்சரால நோபடி கேன் டூ அந்த பிஹைண்ட் த சீன். ஆனால் அதை தாண்டி இன்னொரு கேள்வி இருக்கிற தினேஷ், அது அதுவும் ஆக்கள் கலைக்கிறது. ஓகே. எங்கட தமிழ் நேஷனல் ஹிஸ்டரியும் அதுதான் உண்மையா அடுத்த கேள்வியா இருந்தது. சொல்லுங்க. இப்போ ஆஃப்கோர்ஸ் இப்போ நான் எப்போவுமே இந்த புள்ளியலை கொண்டு சொல்றது ரைட், வந்த பாதையை மறக்க வேண்டாமன்ட்டு ரைட். அப்போ நாங்கள் சொன்னாங்க எங்களோட தமிழ் ஹிஸ்ட்ரி வந்து பரம்பரையில் ஜெனரேஷன் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர் ரைட். எவ்வளோ அரசன் மேர் ரைட், தமிழ் அரசன் மேர் லைக் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ரைட். சோழ எல்லாம் ரைட். அப்போ அந்த தமிழ் ஹிஸ்ட்ரியை என்னென்று இந்த ஆர்கனைசேஷன் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் ப்ரிசர்வ் பண்ணுவேன், என்னென்று ஷோகேஸ் பண்ணுவேன் ரைட். அதை ஒழிச்சு மறப்பினோமா ரைட். சில இப்போ உதாரணத்துக்கு இப்போ தேசியம் என்று வரைக்க ரைட் எவ்வளோ மக்கள் இன்னிசன்ட் லைஃப் லாஸ் ஆயினது ரைட். ஒரு 30 year ஸ்ட்ரகிள் ரைட் ஃபார் ஒரு தமிழ் நேஷனுக்கு ரைட். அப்போ அதுன்ற இன்புட் என்ன நீங்கள்? வெரி குட் பாயிண்ட் ஐயா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்கிறேன், இப்போ இந்த எண்ட் ஒப்பீனியனை பற்றி சொல்கிறேன். அகேன் ஸ்ட்ரக்சரை நான் சொல்லணும் என்றால் திஸ் இஸ் பியாண்ட் எனி ஒன் பர்சன். ஒரு ஒன் பர்சன் டசன்ட் ஹேவ் control over this. The more people எவ்வளோ கூட ஆக்கள் இதில் இன்வால்வ் பண்ணிடணுமோ அது பெட்டராக இருக்கும்ண்டு இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் இஸ் ஐயா, நாங்கள் என்ன விஷயம் செய்யல, நாங்கள் வாலண்டியர்ஸ் தானே, எல்லாம் கமிட்டி லெவலில் நடக்கிறது. அப்போ போர்டுக்கு ஒரு கமிட்டிஸ் கணக்கு எடுக்கிறோம். ஃபண்ட்ரைசிங் கமிட்டி, மார்க்கெட்டிங் கமிட்டி, கம்யூனிகேஷன்ஸ் கமிட்டி, வெப் டெக் கமிட்டி அண்டு இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு பிளாக் செயின் கமிட்டியை நாங்கள் செட் பண்ண போகிறோம். ஏனென்றால் இந்த பிளாக் செயின் இப்போ விரைக்கில் நாங்கள் அதை எப்படி எங்களோட ஆக்களோட டீல் பண்ணணும்னா அந்த டெக்குக்காண்டி ஒரு விஷயத்தை நாங்கள் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பில்டிங் கட்டைக்குள்ள இந்த பில்டிங் எப்படி நாங்கள் ஹிஸ்டரியை ரெக்கவர் பண்ண போகிறோம், எங்களோட தமிழ் லைப்ரரி எப்படி இருந்துட்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் கமிட்டி செட் பண்ணணும். அதை என் ஃப்ரெண்டோட கேட்டவர் ரைட். ஜஃப்னா லைப்ரரி உங்களுக்கு எல்லாரும் தெரியும் என்ன நடந்தது ரைட். ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சிங்கிலீஷ் எரிச்சவர் ரைட். அதை இங்கே ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு தமிழ் கம்யூனிட்டி சென்டர் ஒத்துழைக்குமான்னு சொல்லி கேட்டவை என்னட்டு. அது என்ன ரீக்ரியேட்டா என்ன அப்படி ஒரு சிமிலர் கான்செப்டில் ரைட். எங்கட ஹிஸ்டரியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு இடமா. ஏன்னா இது தமிழ் மக்களுக்குன்ற ஒரு கம்யூனிட்டி சென்டர் செய்ய ரைட். அப்படி ஒரு எங்கட ஹிஸ்டரியை ப்ரிசர்வ் பண்ண முடியுமான்னு சொல்லி ஐ திங்க் எங்கட ஜஃப்னா லைப்ரரியும் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் இருக்கிற லைப்ரரியும் ஈவன் தோ எங்கட தமிழ் கம்யூனிட்டி இருக்கிற லைப்ரரி ஜஃப்னா லைப்ரரியோட கிராண்டர் எடுக்காது. ஆனால் அந்த கனெக்ஷன் உருவாக்குறது தட்ஸ் அ கிரேட் ஐடியா. நான் இருந்தால் அதை புஷ் பண்ணுவேன். ஒரு எப்படி அந்த கனெக்ஷன் உருவாக்குறதுண்டு நாங்கள் அந்த தமிழ் ஹிஸ்ட்ரி எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது என்றால் நான் என்ன சொல்கிறேன்டா யாரும் இதை ஒரு கமிட்டியாக தான் போகுது. அப்போ நாங்கள் இந்த எண்ட் ஆஃப் தி இயர் இதை ஒரு கால் அவுட் பண்ணுவோம். எங்களோட வெப்சைட்டில் கால் அவுட் பண்ணி வி கேன் கிரியேட் இந்த லைப்ரரிக்காண்டி ஒரு கமிட்டி ஆக்காய்டு கமிட்டி நீங்கள் ப்ளீஸ் சேருங்க. அப்போ திஸ் இஸ் அ ப்ளீ டு எனிபடி ஹூஸ் வாட்சிங். நீங்கள் யாரும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஆனால் எனக்கு கன்சர்ன் இருக்குது இதை பற்றி அல்லது அதை பற்றி ப்ளீஸ் ரீச் அவுட். ஏனென்றால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் என்னென்றால் வெளியில் இருந்து செஞ்சால் உங்களுக்கு பிடிக்காத விஷயம்தான் இன்னும் கூட நடக்கும். பிகாஸ் அவைகளுக்கு ஒரு மோர் இன்புட் இருக்கும் நீங்கள் இல்லாமல். குபேஸ் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை உள்ளுக்க கொண்டு போனால் தினேஷ் வெளியில் இருந்தால் ஐ ஹேவ் அ மோர் சான்ஸ் டு பிரிங் த கவர்மெண்ட். நீங்கள் உள்ளுக்கு வந்தால் இட்ஸ் ஹார்டர் ஃபார் மீ டு டூ இட். அப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சர்டன் வியூ பாயிண்ட் இருந்தால் அந்த வியூ பாயிண்ட் என்கேஜ் பண்ணி பெறணும். அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த கம்யூனிட்டி சென்டர்னா நாங்கள் ஒரு டேபிளை பில்ட் பண்ணுறோம். அந்த டேபிளில் எல்லாரும் பெறணும், எல்லாரும் இன்புட் கொடுக்கறதுக்கு எல்லாரும் பெறணும்னா எல்லாரும் ஹேஸ் ஆக்சஸ் ஆன் த டேபிள்.
ஓகே. உங்களுக்கு மற்றாக்கள் டேபிள்ல இருக்கிறது பிடிக்குமோ பிடிக்காதோ அது வேறு விஷயம். கட்டாயம் சில விஷயம் பிடிக்காது. ஆனா நீங்க அந்த டேபிள்ல வந்து கதையுங்கோ. அப்ப அந்த அதான் சொல்றேன். நான் இப்ப பெர்சனலா சொல்றேன். பெர்சனலா சொல்றது எந்த ஒப்பீனியன். அது இது இது பேன் தமிழ். அப்ப எல்லா தமிழ் விஷயத்த நாங்கள் போ போ அ கேப்சர் பண்ணா தான் இது ஒரு பேன் தமிழா வரும். ஆமாம். அப்ப தமிழ்நாடுல துவங்குன சோழ எம்பயர், சோழ சேர எம்பயர். எம்பயர், பாண்டியன் எம்பயர், எங்க ஸ்ரீலங்கால வந்த எம்பயர்ஸ், மலேசியால மலேசியால அ அ ப எங்களோட தமிழ் ஹிஸ்டரி. நான் ஒரு டைனஸ்டியா தான் பார்க்கிறேன். ஆம். மலேசியால போய் ஒரு வொர்க்கர்ஸா போனாலும், அவியல் ஒன்றா கொண்டு வந்த இது தமிழ வச்சு தான் அந்த ஒன்றா கொண்டு வந்தார். அத மாரி எங்கட ஈழ ஹிஸ்டரியும் ஒரு டைனஸ்டி. அந்த டைனஸ்டிய நாங்கள் ஜஸ்ட் லைக் எனி அதர் டைனஸ்டிய நாங்கள் பிரிசர்வ் பண்ணணும். ஆம். இப்ப எல்லா டைனஸ்டிக்கும் பாசிட்டிவும் இருந்தது, நெகட்டிவும் இருந்தது. இப்ப நாங்க சோழ டைனஸ்டின்னு பெருசாக்குறோம். அதுல எவ்வளோ பிரச்சனை எவ்வளவு நடந்தது. பிரச்சனைகள் நடந்தது, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் நடந்திருக்கலாம். ஒரு நெகட்டிவ் நாங்க பார்த்தால். ஆனா அது ஒரு ஹிஸ்டரி என்றா நாங்க வி ஹேவ் டு டூ த ஹிஸ்டரி. அதுக்கு ஹிஸ்டரியை நாங்க சில பேட் விஷயத்தையும் நாங்க ரெகக்னைஸ் பண்ணணும்னா அது வேற விஷயம். அது இன்னொரு கதை. பட் அது ஒரு ஹிஸ்டரி. அது கட்டாயம் எல்லா ஹிஸ்டரியையும் நாங்க ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு வேணுமென்று இந்த பர்சனல் விருப்பம். அதுக்காண்டி நான் போர்ட விட்டு வந்தாலும் அந்த கமிட்டில நான் ஜாயின் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கும் அதுல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இருக்கு. யா. அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் வந்து ஒரு பில்டிங். இட்ஸ் எ ஸ்கெல்டன், ஒரு கேன்வாஸ், ரைட்? இது ஒரு பொது சொத்து, ரைட்? புதுசு. அப்ப இருக்கிற கம்யூனிட்டி மெம்பர்ஸ், ரைட்? தமிழ் மக்கள் என்ன அதுக்குள்ள போடணும்னு சொல்லி அவை சொல்றது தான் நீங்க செய்வீங்க. கம்யூனிட்டி போர்ட் டிசைட் பண்ணும், ரைட்? அப்சல்யூட்லி. அப்ப அதுக்கு நீங்க வெளியில இப்ப நீங்கள் வந்து ஓகே, இப்ப உதாரணத்துக்கு ஆம், அ தேசிய ஸ்ட்ரகல பற்றி நீங்கள் அது பிரிசர்வ் பண்ணணும், உங்களுக்கு அத விருப்பம்னு சொன்னா, மெஜாரிட்டி தமிழ் ஆட்களுக்கு அது விருப்பம், கேனியன் தமிழ் மக்களுக்கு விருப்பம்னு சொன்னா, வெளியில இருந்து பார்க்கிறதையும் விட, உள்ளுக்குள்ள உள்ளுக்கு இன்வால்வ் பண்ணி, ரைட்? இன்வால்வ் பண்ணி அந்த டேபிள்ல இருந்தா தான் அப்படி நடக்கும். மக்கள் எக்ஸாக்ட்லி. விரும்பினத. எக்ஸாக்ட்லி. நாங்க ஒரு மெயின்லியா ஒரு கம்யூனிட்டி சென்டரா மெயின் விஷயம் நாங்க ஒரு 3 பிரின்சிபிள்ஸ் நாங்க சர்வ் பண்றோம். ஒன்று டு சர்வ் அந்த பில்டிங் வச்சுக்கொண்டு சர்வ் ஹியூமனிட்டி. சர்வ் தமிழ்ஸ் இல்ல. சர்வ் ஹியூமனிட்டி. ஓகே. அப்ப எல்லாரையும் நாங்கள் லோக்கலா சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ சிஸ்டம் எங்களுக்கு இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 இஸ் பிரிசர்வ் அண்ட் யூஸ் தமிழ் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அப்போ நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும் அண்ட் தமிழை எடுத்து அப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு வரணும். மூன்றாவது விஷயம் நாங்கள் யுனைட் த தமிழ் கம்யூனிட்டி. யுனைட் பண்ணி அதை எப்படி யுனைட் பண்ணலாம்? ப்ளூரலிசம். இது இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நாங்கள் அப்போ அந்த விஷயத்தில் ப்ளூரலிசம் நாங்கள் கீப் பண்ணணும். ப்ளூரலிசம்னா என்ன? எல்லாட்ட ஒப்பீனியனும் நாங்கள் கேட்கணும். ஆம். எல்லாட்ட ஒப்பீனியனும் நாங்கள் பார்த்து வேல்யூ பண்ணணும். there might be different. சில ஆக்கள் வேல்யூ இஸ் ஹையர், சில ஆக்கள் வேல்யூ லோவரா இருக்கலாம். ஆனா அந்த ஆக்ஷன் ஆஃப் pluralism is very important. நான் ஒரு 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 வெரி கம்பேரபிள் விஷயத்தை சொல்லிட்டு நான் இந்த பாயிண்ட்டை முடிக்கிறேன். நாங்க ஜூயிஷ் கம்யூனிட்டி கணக்கு விஷயம் தெரியும். இஸ்மாயிலி கம்யூனிட்டி ஒரு வெரி பவர்ஃபுல்லான ஆர்கனைசேஷன். ஆமாம். நான் இந்த ஆகா கான். ஆக கான். அப்ப நானும் இந்த கம்யூனிட்டி சென்டர் துவங்கினோன்னே கன விஷயத்தை இப்படி ஒரு கம்யூனிட்டியை ஒரு டிசைன் பண்ணாரு. நான் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸை ஸ்டடி பண்ணேன். ஓகே. இஸ்மாயிலி கம்யூனிட்டி ஒரு இனி இல்லாத பவர்ஃபுல் கம்யூனிட்டி. அவையில் என்ன செஞ்சிருக்கணும்டா, அவையோட பவரே இந்த போன ஆக கான் என்ற லைஃப் டைம்ல வந்தது. ஆக கான் அந்த இஸ்மாயிலி கம்யூனிட்டி என்னடா அவையில் ஒரு இஸ்லாம் ஃபெய்த்தில் அவையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த். இப்போ ஆம். இஸ்லாம் ஃபெய்த்தில் நல்ல ஸ்ட்ரிக்டான இருக்குது, நல்ல ஸ்பிரிச்சுவலான இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறது தான் இஸ்மாயிலி கம்யூனிட்டி, சூஃபி கம்யூனிட்டி. அப்படி அப்போ அந்த இஸ்மாயிலி கம்யூனிட்டியில் அவன் நம்பிக்கை ஒரு கடவுள் அக கான் இருக்கிறார். அவர் தான் அந்த டிசெண்டட் ஃப்ரம் மொஹாமட். அப்போ அந்த லினேஜை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அப்போ எவ்ரி இயர் தேர் சம்படி ஹூ இஸ் த லீடர் ஆஃப் த கம்யூனிட்டி. ஆமாம். அப்போ அந்த லீடர் இருந்தால் என்ன விஷயம்? நல்ல லீடர் இருந்தால் கம்யூனிட்டிக்கு நல்ல, பேட் லீடர் இருந்தால் கம்யூனிட்டிக்கு பேபி பேட். இந்த போன அக கான் இப்போ பாஸ் அவே பண்ணவர், இப்போ கிட்டலாம் போன இயரோ பாஸ் அவே பண்ண அவர் 60+ இயர்ஸுக்கு ரூல் பண்ணவர். அப்போ ரூல் பண்ணிக்கல அவர் ஒரு வேல்யூ சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் இந்த இஸ்மாயிலி கம்யூனிட்டியில். என்ன வேல்யூ சிஸ்டம்னா ஒன்று தேர் ஃபெய்த். 3 வேல்யூ சிஸ்டம் இருக்குது. தேர் ஃபெய்த். அப்போ அவங்களோட ஃபெய்த்து, அவங்க இண்டிவிஜுவல் ஃபெய்த்தை அவங்க மனசில் வச்சுக்கொண்டு ரன் பண்ணுறாங்க. ஃபெய்த் என்ன முக்கியம்? ஒரு ஃபெய்த் முக்கியம் என்னன்னா ஒரு டிசிப்ளின் கொடுக்கும், டிசிப்ளின். ஒரு ஃபேமிலி வேல்யூ கொடுக்கும், ஃபேமிலி வேல்யூஸ் கொடுக்கும், நல்ல வேல்யூ சிஸ்டம் கொடுக்கும். இது ரெண்டாவது கம்யூனிட்டி சர்வீஸ். என்ன செஞ்சாலும் நீ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறீ என்றால் உன்னை தாண்டி நீ என்ன செய்வாய்? கம்யூனிட்டிக்கு நீ சப்போர்ட் பண்ணி உண்மையாக ஒரு ஃபெய்த்தான ஆளுண்டா யூ வில் சப்போர்ட் த கம்யூனிட்டி. ஆமாம். அப்போ கம்யூனிட்டி சர்வீஸ் தான் அவன் ரெண்டாவது பெரிய வேல்யூ சிஸ்டம். மூன்றாவது வேல்யூ சிஸ்டம் என்ன தெரியுமோ? ப்ளூரலிசம். அது ஒரு வெரி ஸ்மார்ட்டான கான்செப்ட் இந்த அக கான் செஞ்சவர். ஏனென்றால்
pluralismமும் ஃபெய்த்தும் யூசுவலி அகேன்ஸ்ட் ஈச் அதர். ஃபெய்த்ண்டா என்ன? ஒரு நான் ஹிந்து, நான் இது, நீங்கள் வேற, நாங்க ரைட், நீங்க ராங்ன்ற ஒரு ஒரு ஆனால் அதுல குட் திங் டிசிப்ளின். எல்லா ஃபெய்த்துக்கும் டிசிப்ளின் இருக்கு, ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கு. அப்ப தனிய ஃபெய்த்தை வச்சிருந்தால் சம்டைம் நாங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவா வந்திருப்போம். அதான் ப்ளூரலிசம் எங்கட ஈக்குவல் வேல்யூன்னு சொன்னோன்னே என்ன செஞ்சது எல்லா எங்களோட ஃபெய்த்தை நாங்கள் எங்களுக்குள்ளேயே வச்சுண்டு நாங்கள் அவுட்புட் கொடுக்கல, கம்யூனிட்டி சர்வீஸ் அவுட்புட் கொடுத்து மற்ற ரிலிஜனையும் நாங்கள் எம்ப்ரேஸ் பண்ணி மற்ற கல்ச்சர்ஸையும் எம்ப்ரேஸ் பண்ணால் அது ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலா. என்ன ஃபார்ம் அதான் இந்த லாஸ்ட் 60 இயர்ஸில் Aga Khan community went to this level of intelligence. அதாவே ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்கணும். எங்கே போனாலும் ஒரு கம்யூனிட்டி சென்டர் திறந்து இப்போ இந்த மற்ற பிஸ்னஸ்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரைட். ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்க போனால் தேர் ஹெல்பிங் மைண்ட் செட். Exactly. ரைட். ஸோ Exactly. அமேசிங். உங்களால் லைக் ஒரு 2 minute pitch ரைட், கடைசி பேஜ் கொடுக்கணும்னா ஏன் இந்த கம்யூனிட்டி சென்டர் முக்கியம்னு சொன்னால் என்னவா இருக்கும்? இது ஒரு நான் எந்த லைஃப்பில் எடுத்த பெனிஃபிட், மெயின் பெனிஃபிட் எனக்கு எடுத்தது என்றால் நான் இந்த ஐடென்டிட்டி, இந்த கல்ச்சர், இந்த ஹிஸ்ட்ரியோட நான் திருப்பி கனெக்ஷன் வந்தது. அந்த கனெக்ஷன் வந்தது நாட் பை நான் சர்ச் பண்ணி கொண்டு போயில, குவைட் ஆப்போசிட். நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக இன்னொரு சிஸ்டத்தில் இறங்கி அந்த சிஸ்டம் எனக்கு ஊட்டின விஷயம்தான் இந்த கல்ச்சர், இந்த ஐடென்டிட்டி, இந்த ஹிஸ்டரி. லாஸ்ட் எபிசோடில் வடிவா டீட்டெயிலாக சொன்னீங்க. அப்போ அந்த விஷயத்தில் நான் ஒரு பெனிஃபேக்டர் அந்த விஷயத்தில். அப்போ நான் ஈவன் தோ ஐ எம் ஓல்டர் பர்சன் ஐ லுக், ஆனால் நான் இந்த 3 வயசுலேருந்து இங்கே இருந்தேன். அப்போ நான் உண்மையான அடுத்த ஜெனரேஷன் பர்சன் மாதிரி தான் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எனக்கு தெரியும் நாங்களும் எங்கள்கிட்ட ஒரு சிஸ்டம் இல்லையண்டா, ஒரு கல்ச்சர், ஒரு சிஸ்டம், ஒரு இன்க்ளூசிவ் எங்களோட மைண்ட் செட் கம்யூனிட்டியாக நாங்கள் உண்டா பவர்ஃபுல் கம்யூனிட்டி என்று எங்களுக்குள்ளே நாங்கள் ஃபீல் பண்ணலைண்டா அடுத்த ஜென்ரேஷன் அந்த கல்ச்சருக்குள்ளே ஸ்ட்ராங்காக நிற்காது, அவையில் போயிடும். அப்போ எங்களுக்குள்ளே நாங்கள் அந்த டைனஸ்டியை, எங்களோட ஹிஸ்டரி டைனஸ்டியை நாங்கள் கண்டினியூ பண்ணணுமெண்டா எங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. நாங்கள் எல்லாரும் உண்டு அதுக்குள்ளே வந்து ஒரு கம்யூனிட்டி மைண்ட் செட்டாக நாங்கள் எல்லாம் உண்டு, எல்லாம் ஸ்ட்ராங், வி ஆர் டுகெதர் அண்டு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷன் அதை ஆசைப்பட்டு நாங்களும் என்ன செய்யணும், நாங்களும் இதில் பாட்டாக இருக்கணும், நாங்களும் இதில் அடுத்த இதை கொண்டு போகணுமென்ற ஒரு ஆசை வரும். அப்போ அந்த அது இல்லையென்றால் என்று போயிடணும். அப்போ உண்மையாக எங்களோட நாங்கள் எவ்ரிபடி நோ தமிழ் இஸ் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். நாங்கள் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பீப்புள், நாங்கள் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சேலர்ஸ், ஷிப்ஸ், எம்பரர்ஸ், டைனஸ்டிஸ். இப்போ அயர்ன் ஏஜ் கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள். த அயர்ன் ஏஜ் இன்னும் பெறப்போகுது, கன விஷயம் பெறப்போகுது வெளியில். அப்போ அவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து யுனைட்டடாக இருக்கணுமென்று we should all know, we all know. இவ்வளோ காலம் இந்த 2009லேருந்து அந்த ஃபீலிங் எங்களுக்கு வரே இல்லை. இந்த ப்ராஜெக்ட் கட்டாயம் அதை கொண்டு போவோம்னு சொல்ல இல்லை, ஆனால் அந்த எலமெண்ட்ஸ் இருக்குது, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. நாங்கள் தான் ஒன்றா வந்து அந்த இன்க்ரீடியன்ஸை செஞ்சு அதை ஒரு குக் பண்ணி அதை ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். அப்போ அதுக்கு we need good leaders, we need good mindsets, and we need a little bit of trust. And அதெல்லாம் சேர்த்து we need to keep on believing and going towards it. அந்த விஷயம் எல்லாரும் ஒரு கொஞ்சம் ட்ரஸ்ட்டை கொடுத்து, ஈவன் ஹர்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரஸ்ட்டை கொடுத்து, நீங்களும் உள்ளுக்க வந்து நீங்களும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி நீங்களும் இன்புட் படுத்து அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் நீங்கள் அக்ரி பண்ண தேவையில்லை, கொஞ்சம் அக்ரி பண்ணாலும் அந்த நல்லதை வச்சுக்கொண்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் எடுத்து இன்னும் ஒரு 2 years 5 years 10 yearsல நாங்கள் இப்போ இம்பாசிபிளாக நிற்கிற விஷயம் பாசிபிளாக வந்தால் எப்படி இருக்கும்? we will all be happy. அப்போ அந்த விஷயத்தால் we should all try at least to make this happen. நீங்கள் எனக்கு சொன்னீங்க ஒருக்கா, அதைத்தான் நான் சொல்லி இதை முடிக்க விரும்புகிறேன். இது ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஸோ ப்ளீஸ் கைஸ், உங்களால் 7 அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஃபுல் சப்போர்ட் என்ன உங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஐ நோ இப்போ நீங்கள் ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட் லா ஃபார்ம், நான் உங்களோட லாஸ்ட் 10 years வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ரைட், you don't need this, right? இப்போ உங்களுக்கான the way that you're putting so much time, effort and the passion that you have, அதில் பார்த்துட்டு நான் அந்த கூட்டி நான் சொன்னேன், நான் ப்ளட்ஜ் பண்ணக்கூட நான் ஒன் ஆஃப் த ரீசன் ஆஃப்கோர்ஸ் எனக்கு தமிழ் பற்று இருக்குது, தமிழ் மக்களுக்கு இப்போ நல்லது செய்யணும். மற்றது அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்போ இந்த பாட்காஸ்ட்டை நான் தொடங்கினேன் தமிழ் பெருமையாக இருக்கணும், நாங்கள் தமிழ் சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்கணும்.
அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும் ரைட். அப்போ அதில் அப்போ இப்படி ஒன்று இருந்தால் தான் கம்யூனிட்டி இஸ் அ பிக் திங் ரைட். இப்போ நான் என் ஒய்ஃப் இந்த கிட்ஸுக்கு சொல்லுவேன், இப்போ நான் இருக்கிறது ஒரு வெள்ள கம்யூனிட்டி ஏரியாக்கள் ரைட். இன்னும் ஒரு எங்களோட பிள்ளைகள ஸ்கூலில் ஒரு பிள்ளைகள் இன்னொரு ஃபேமிலி தான் தமிழ் பிள்ளைகள் இருக்கிறோம் ரைட். ஸோ அப்போ ஆனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகளுக்கு தமிழை படிப்பிக்கணும், எங்களோட கலாச்சாரத்தை படிப்பிக்கணும் என்ற 2 கல்ச்சரும் இருக்கணும். அப்போ தே கேன் பெனிஃபிட். அப்போ எல்லா கல்ச்சர்லையும் நன்மையும் தீமையும் இருக்குது. ஆனால் எங்களோட கல்ச்சரை அடுத்த இவ்வளவு வருஷத்துக்கு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இவ்வளோத்துக்கு ப்ரிசர்வேஷன் பண்ணியிருக்குன்னு சொன்னால் எங்களோட ப்ரீவியஸ் ஆன்செஸ்டர்ஸ் செய்தது தான் ரைட். தமிழை கொண்டு போயிருந்ததை ரைட். அப்போ உதாரணத்துக்கு இப்போ காலனைஸ் பண்ணிக்க பிரிட்டன் ரைட். எல்லாரும் ஆங்கிலத்தில் கதைக்க தொடங்கி இருக்கலாம் ரைட். அப்படி சில நாடுகளில் நடந்திருக்கு ரைட். ரைட். இப்போ பாருங்க ஆப்பிரிக்கால எல்லாம் அவன் அந்த நேட்டிவ் லாங்குவேஜ்க்கான பேரை லூஸ் பண்ணிட்டான் ரைட். ஏன் தமிழ் பற்று அவன் அந்த லீடர்ஷிப் ரைட் மற்ற ஒரு வாரியர் மென்டாலிட்டி இருந்தபடியாகத்தான் இவ்வளவுக்கு தமிழை கொண்டு வந்திருக்கிறோம். இதோடு அழியக்கூடாதுன்னு சொன்னால் ஸ்பெஷலி கனடாவில் வெளிநாட்டில் மற்றது இது ஒரு என்ன சொல்லுங்க, இது ஒரு நாங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம் ரைட். யூகேல இருக்கிற தமிழாக்களுக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழாக்களுக்கு, யூஎஸ்ல இருக்கிற தமிழாக்களுக்கு ரைட். ஸோ இட்ஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட். ஸோ என்ன ஏஜ் கேப் என்ன நீங்கள் ரிலிஜன் ரைட் தமிழை யோசிச்சு ரைட் அடுத்த ஜெனரேஷனை கொண்டு போகணும்னு சொன்னால் இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி என்று நான் சொல்கிறேன். தினேஷ், ஒன் மோர் பாயிண்ட் ஐயா, நீங்கள் சொல்கிற குட் பாயிண்ட். இது ஒரு போர் தான், இது ஒரு war தான். இது நெக்ஸ்ட் இந்த கம்யூனிட்டி சென்டரை கட்டி முடித்து நாங்கள் விரும்பின விஷன் என்ற ஒன்றாக இருந்து ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஃபார் எவர் ஜெனரேஷனாக நாங்கள் ஃபார் எவராக இருக்கணும் என்றால் அது செய்கிறது ஈஸி இல்லை. 99% மற்றதான் நடக்கும். நாங்கள் பிரிப்போம், செப்பரேட்டாக இருப்போம், ஆளுக்கு ஆள் கிராப்ஸ்ன்னு சொல்லி போவோம். அந்த 1% சான்ஸ் நாங்கள் ஒரு கம்யூனிட்டியாக ஒன்று வந்து ஒரு ரிலிஜியஸ் ஹெட் இல்லாமல் ஒரு மிலிட்டரி ஹெட் இல்லாமல் ஒன்றா ஃபங்க்ஷன் பண்ணுறது வெரி ஹார்டான பீரியட். அப்போ அது ஒரு போர் தான். ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டமாக டே டு டே நாங்கள் அடிபட்டு இல்லை 10 நெகட்டிவாக கதைக்கல, நாங்கள் அந்த நெகட்டிவை தாண்டி போய் இல்லை எங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, நாங்கள் எங்களை க்ளீனாக வச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் கொடுத்தா இட்ஸ் அ பிக் போர்ட். அப்போ அந்த விஷயத்தில் தினேஷ், ஐ திங்க் நீங்கள் சொன்ன பாயிண்ட் எல்லாம் ரைட். ஐ திங்க் ஐ எம் இன்வைட்டிங் எல்லா பீப்புள் ஹூ ஹேவ் in their hearts இதில் சப்போர்ட் பண்ணணுமென்றால் ப்ளீஸ் ஜாயின் அஸ். தினேஷ், ப்ளீஸ் கான்டாக்ட் தினேஷ். தினேஷ் இஸ் நான் ஒன் விஷயம் சொல்லுவேன் தினேஷ், நான் சோஷியல் மீடியாவில் இல்லை, நான் 7-8 இயர்ஸுக்கு நான் விட்டுட்டேன். ஐ டோன்ட் பே. நீங்கள் எங்களுக்கு அந்த யூடியூப் அனுப்புகிற நீங்கள், பட் நான் பாட்காஸ்ட்லேயே நான் போகிறே இல்லை. இந்த ஓன் ஒர்க்குக்காண்டி லாவுக்காண்டி செய்கிறேன். இதுக்கு நான் ஏன் வந்தேன் என்றால் தினேஷ், உங்களோட ரெப்யூட்டேஷன் நீங்கள் செஞ்ச வேலை ஃபார் த லாஸ்ட் 5 years 7 years அது நீங்கள் உங்களை டெவலப் பண்ண விஷயம் உங்களோட பாட்காஸ்ட்லேயே தெரியுது. அது எனக்கு மட்டும் தெரியலை, உங்களோட வியூவர்ஸுக்கு எல்லாரும் தெரியும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஓப்பனாக கலைக்கிற, நீங்கள் கொலாபரேஷன் பண்ணுற, நீங்கள் ஆக்களை மற்ற ரியல்டர்ஸ் மற்ற அதர் பீப்புள் வில் சி காம்படிட்டர்ஸ் நீங்கள் அவையில் கொண்டு வந்து உங்களோட ஸ்டேஜில் காய்க்கிறது. பிகாஸ் யூ பிலீவ் இந்த அந்த எக்ஸ்பான்சிவ் மைண்ட் செட். அப்படித்தான் எங்களுக்கு இந்த கம்யூனிட்டி சென்டருக்கு வி நீட் so many people to surround us and join that. இது நடக்கும், நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடப்போம். என்ன பிரச்சனை இருந்தால் நாங்கள் எங்களுக்குள்ள கேட்போம். we have to ask each other. அப்போ அப்படி ஒரு மைண்ட் செட்டோட இது வந்தோம்னா கிரேட். தேங்க்யூ தினேஷ் ஃபார் யுவர் டைம். உங்களோட லீடர்ஷிப்பும் இதில் சின்ன விஷயம் இல்லை. உங்களை மாதிரி கனவேரும் இந்த லீடர்ஷிப் எடுத்து we should all get this done. அமேசிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா உங்களோட கம்யூனிட்டி சர்வீஸுக்கு ஆஸ் ஆல்வேஸ். ஆனஸ்ட்லி லைக் நான் உங்களை கேட்டிருக்கிறேன் பாட்காஸ்ட்டுக்கு கூடி வர்றதுக்கு அவர் வர மாட்டேன். ஆனால் இது யூர் ஸோ பேஷனட் அபவுட் இட் ரைட். அண்ட் ஐ நோ இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க என்னென்றாலும் இதை ஒருக்கா முடிப்போம்னு டிசைட் பண்ணிருக்கு. ஸோ வி ஆல் ஷுட் பி யுனைடெட். அதான் உண்டு ரைட். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் எப்போவும் சொல்லுவேன் ரைட். தமிழாக்கள் ஒற்றுமையாக இருந்தால் எங்களால் சாதிக்க இயலாதுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. உங்களோட தமிழ் கம்யூனிட்டி சென்டர் வெப்சைட்டையும் மற்றது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஒருக்கா சொல்கிறீங்களா நேரலுக்கு? tamilcenter.ca எங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா we are on Instagram, we are on all social medias. Best way to reach us எங்களோட info@tamilcenter.ca. அமேசிங். நேயர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த என்ன எபிசோடு நீங்கள் ஷேர் பண்ணாட்டியும் இந்த எபிசோடு ஸ்பெஷலி கனேடியன் தமிழ் மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். என்கிட்ட 100% எங்களோட டீமில் 100% சப்போர்ட் தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வேணுமென்றாலும் அவங்க வெப்சைட்டுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அல்லாட்டி எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் குபேசனா உங்களுக்கு டிரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவற்றை இன்ஃபர்மேஷனை போட்டு விடுறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த சண்டே இன்னொரு எபிசோடில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.